because we are kings and our words matter. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம்
இனிதான நாமம், இணையில்லா நாமம், நேற்றும் என்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். தயவுசெய்து எல்லோரும் எழுந்து நின்று பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் மட்டும் கிடையாது. ஏதோ இனிதா இருக்கு, இனிப்பா இருக்குது, அது மட்டும் கிடையாது. ஜெயம் தரும் நாமம், அது கூட உண்மைதான். வெற்றியை கொண்டு வரும் நாமம், அது கூட உண்மைதான். நீங்கள் யாராக இருந்தாலும், எப்படி வந்தாலும், நீங்கள் நம்மளை இணையதளத்திலும் தொலைக்காட்சியிலும் பார்த்து கொண்டு இருந்தாலும், எங்கே இருந்தாலும் சரி, என் சத்தத்தை கேட்டால் போதும். இன்னைக்கு இயேசுவின் நாமம் ஒரு பெரிய நாமம் இருக்குதுங்க. அந்த நாமத்தை நீங்கள் வாயை திறந்து சொன்னாலே உங்களுக்கு வெற்றி, சொன்னாலே ஜெயம். வெற்றி ஜெயம் ரொம்ப தூரத்தில் இல்லை, எற்ற அளவுக்கு இருக்கு. சொன்னாலே போதும், பெரிய அளவுக்கு வெற்றி அடையலாம். ஒரு புது பாட்டை பாட போகிறோம், இதோட சம்மந்தப்பட்ட பாட்டை. இந்த கோரஸை மட்டும் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நான் பாடின பிறகு எனக்கு பின்னாடி அப்படியே திரும்ப பாடுங்க. பயமில்லை பயமில்லையே, எல்லோரும் பயமில்லை பயமில்லை, ஜெயம் ஜெயம் தானே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கு பதில் உண்டு, ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இன்னொரு பகுதி இருக்கு. ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன், தோல்வி எனக்கில்லையே, தோல்வி நான் தோற்று போவதில்லையே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோட இருக்கின்றார்,
ஜெயம் தானே, பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவா, என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவா. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவா, ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவா. ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டே ஜெயமுண்டே இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டே இயேசு நாமத்திலே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே, பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே, பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. எதிராய் செயல்படுவோம் என் பக்கம் வருவார்கள், என் ரட்சகர் எனக்குள்ளே உலகம் அறியும். எதிராய் செயல்படுவோம் என் பக்கம் வருவார்கள், என் ரட்சகர் எனக்குள்ளே இதையும் உலகம் அறியும். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டே ஜெயமுண்டே இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டே இயேசு நாமத்திலே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே, பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே, பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவா, என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவா. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவா, ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவா. ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டே இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டே இயேசு நாமத்திலே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே, பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு,
இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, ஜெபத்துக்கு பதில் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்ல, பயமில்ல, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம். பாடும் இயேசு நாமத்தில் ஜெயம், இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம். இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம். எல்லோரும் இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இப்பேற்பட்ட ஒரு நாமத்தை நம்ம பயன்படுத்தும்படி கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி. அவரை தொடர்ந்து ஆராதிப்போம். எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. எம் பாடுகளை ஏற்றீரே, எம் துக்கங்களை சுமந்தீரே, எம் பாடுகளை ஏற்றீரே, எம் துக்கங்களை சுமந்தீரே. உம்மை போல் வேறு
மனிதனாக பரலோகத்தில் என்றும் எமக்காக பரிந்து பேசும் மனிதனாக உம்மை போல் வேறு தேவனில்லை. உம்மை போல் வேறு தேவனில்லை. உம்மை போல் வேறு தேவனில்லை. உம்மை போல் வேறு தேவனில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. 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 பாத்திரர் பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. Praise the Lord. கர்த்தாவே உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றுக்கும் பாத்திரராய் இருக்கிறீர். எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கு நீர் பாத்திரர் ஆண்டவரே. எல்லா துதி கனம் மகிமைக்கு நீர் பாத்திரராய் இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவராய் இருக்கிறக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய மகிமையான பிரசனத்துக்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் கூடும் பொழுதெல்லாம் எங்களோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில் எங்களோடு கூட பேச முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்தையும் அறிந்திருக்கிற தேவன், எங்களுடைய தேவையை அறிந்திருக்கிறவர், எங்களுடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறவர் ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஒவ்வொரு உள்ளத்துடன் பேச முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் வல்லமையான காரியங்களை செய்யட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் 60 100 உடைய வாழ்க்கையில் பலன் தரட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று வேத வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த கால வேளையில் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யும். பிரகாசமுள்ள மனக்கண்களை கட்டிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையின் வெளிப்பாடுகளுக்குள்ள உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற வார்த்தைகள் உள்ளத்தில் தங்கட்டும், அதை எங்கள் நினைவுகளிலும் எங்களுடைய எண்ணங்களிலும் தங்கட்டும் கர்த்தாவே. அதை எங்களை வழிநடத்தட்டும் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கை வார்த்தையினாலே கட்டி எழுப்பப்படட்டும். இந்த கால வேளையில் விசேஷமாய் தேவைகளோடு பாரங்களோடு பிரச்சனையோடு ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அவளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தை அனுப்பி விடுவிக்கிற தேவன், குணமாக்குகிற தேவன், அற்புதங்களை செய்கிறவர். இந்த கால வேளையில் வார்த்தைகளை அனுப்பி அவளை விடுவித்தருளும் ஆண்டவரே. சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அளித்தருளும். பெரிய காரியங்களை செய்தருளும். பேசிவிடதாசன் எட்டிப்பான அபிஷேகத்தினால வல்லமையால் நிறைத்தருளும். ஆராதனை முழுதுமாய் விட கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். காணிக்கையினாலே கர்த்தரை ஆராதிக்கின்ற நேரம். உலகெங்கிலும் இருந்து இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கூட இந்த ஆராயில் பங்கெடுத்துக் கொண்ட நீங்களும் காணிக்கையில் செலுத்த விரும்பினால் இப்பொழுது வெப் கிவிலிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் அதை MOD அனுப்பலாம். சபை திட்ட பணியில் கை கொடுக்கக்கூடியவர்கள் அதை வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது ஸ்டேஜில் உள்ள பெரிய காணிக்கை வீட்டில் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். தசமாக்கால் கூட கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொடுப்போம். தேவட வார்த்தை சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அலைந்து உங்கள் மடியில் போடுவார்கள். எந்த அளவினால் இருக்கிறீர்களோ அதே அளவினால் திரும்ப கொடுக்கப்படும். என் தேவன் என்னுடைய குறைவுகளை எல்லாம் தம்முடைய மகிமையை ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் களஞ்சியங்களை அவர் பூர்ணமாய் நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை பெற்றுக் கொள்வார்கள்.
புதிதாக வந்ததை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாக வந்திருந்தால் தயவு செய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் மேல் அமர்ந்து இருப்பவர்களும் ஒரு சில நாடுகளுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்திகளை புரோஷரை கொடுப்பார்கள். இந்த புரோஷரிலே சபை ஆராதனை குறிப்புகள், டிவி நிகழ்ச்சியின் குறிப்புகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த புரோஷரின் நடுவிலே ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். அதிலே உங்கள் பெயரையும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது சிடி ஸ்டால் கடைசியில் கொடுத்தால் நம்முடைய போதகர்கள் பேசின 8 செய்திகள் அடங்கிய MP3 சிடியையும் வெற்றியும் வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கொடுவால் பெற்று செல்லலாம். இந்த ஆராதனை முடிந்தவுடனே ஒவ்வொரு வாரம் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் இந்த 2ஆம் ஆராதனை முடிந்தவுடனே ஞானஸ்தான தொட்டிக்கு எதிர்உள்ள சேரில் வந்து அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒரு முக்கியமான அறிவிப்பு, நமது VBSனுடைய கடைசி நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் டிவிடியில் கிடைக்கிறது. ஒரு டிவிடி 200 ரூபாய். தேவைப்பட்டவர்கள் சிடி ஸ்டாலில் போய் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கடைசி நாளில் போட்டோக்களும் அடங்கிய டிவிடியும் இருக்கிறது. அந்த போட்டோக்கள் மட்டும் ஒரு சிடி 100 ரூபாய். தேவையானவர்கள் அதை வாங்கி செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கடந்த 2 வாரங்களாக இயேசு நாமம் என்ற தலைப்பில் போதிச்சிட்ருக்கிறேன். போன வாரம் பேசின பிறகு ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி சில காரியங்கள் நீங்கள் சொல்லாமல் விட்டீங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 3ஆம் அதிகாரத்தில் அந்த சப்பானியை குணமாக்கின வல்லமை, அங்கே ஒரு வல்லமை வெளிப்பட்டதில்லை. கரடுகளுக்கும் காலுக்கும் ஒரு வல்லமை பாய்ந்து சென்று அவனை எழுந்து நின்று நடக்க வச்சுது, குதிக்க வச்சுது. அந்த வல்லமை அன்னைக்கு வெளிப்பட்ட மாதிரி அந்த வல்லமை இன்னைக்கு முடங்கி போயிடுச்சே, இன்னைக்கு வெளிப்பட மாட்டுங்குதே அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர். இது ஏன் முடங்கி போயிடுச்சுன்னு நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு. அது சொல்கிறேன், அந்த விளக்கம் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஏன் முடங்கி போயிடுச்சு? அந்த முதல்ல அந்த வல்லமை முடங்கி போயிடுச்சா? இல்லை, அந்த வல்லமை அப்படியே தான் இருக்குது. 1000 வருஷம் கழித்து வந்தாலும் எலக்ட்ரிசிட்டியில் எவ்வளோ வல்லமை இருக்கோ அது அப்படியே இருக்கும். சப்போஸ் 1000 வருஷம் கழிச்சு, உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுவோம், 1000 வருஷம் கழித்து ரொம்ப உலகமே முட்டாள்களால் நிறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரிசிட்டியே மறந்துட்டாங்க அவங்க. எலக்ட்ரிசிட்டினா என்னான்னு தெரில, அவங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும்னு தெரிலன்னு வச்சுக்கோங்க. அப்படி போயிட்டாங்கன்னா ஜனங்க, எலக்ட்ரிசிட்டின்னு வல்லமை எங்கே போயிடுச்சுன்னு அதை குறை சொல்ல முடியுமா? குறை சொல்ல முடியாது. யாரும் அதை பயன்படுத்துறது இல்லை. அது மாதிரி தான் இயேசுவின் நாமத்தில் வல்லமை முடங்கி போகவில்லைங்க. அந்த ஆலயத்தின் வாசலில் வெளிப்பட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தில் வெளிப்பட்ட வல்லமை இன்னும் அப்படியே இருக்குது. என்ன பிரச்சனை யாருக்கும் தெரியல, அறியாமல். முதல்ல இந்த நாமத்தில் வல்லமை இருக்குன்றது தெரியல. தெரிஞ்சவங்களுக்கு விசுவாசம் இல்லை. சில பேருக்கு தெரியும், ஆனால் அதை விசுவாசிக்கிறது இல்லை. விசுவாசிக்கிறவங்க பயன்படுத்துறது இல்லை. சில பேருக்கு தெரியும், விசுவாசமும் இருக்குது கொஞ்சம் ஓரளவுக்கு, ஆனால் அதை பயன்படுத்துகிற யூஸே பண்ணுறது கிடையாது. செல்ஃபில் எங்கேயோ ஓரமாக பத்திரமா ஒதுக்கி வச்சுட்டாங்க பாருங்க. அப்போ இதெல்லாம் தான் முடங்கி போயிடுச்சு. அறிவு முடங்கி போயிடுச்சு, விசுவாசம் முடங்கி போயிடுச்சு, பயன்படுத்துதல் முடங்கி போயிடுச்சு. அதனால நாமம் வெளிப்படுகிறது இல்லை, வேற ஒன்றும் இல்லை. பயன்படுத்தினா இன்றைக்கும் வெளிப்படும். பேதுருக்கு பெரிய கல்வி இல்லாமல் போயிருக்கலாம், பெரிய பயிற்சி இல்லாமல் இருந்திருக்கலாம், பெரிய படிப்பு இல்லாமல் இருந்திருப்பார். அவர் ஒருவேளை கண்டிப்பாக படிப்பு இல்லைன்னு தான் போட்டிருக்கு பாருங்கள். அவர் பேதையாக கூட இருந்தாராம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் நல்லா விளங்குச்சு, நாமத்தில் வல்லமை உண்டு, அதில் ஒரு நிச்சயமாக ஒரு உறுதியான ஒரு விசுவாசம் இருந்தது. அதை தைரியமாக பயன்படுத்துகிறாரு, வல்லமை வெளிப்படுது. இன்றைக்கி பேதுரு மாதிரி ஒரு ஆளை காமிங்க, அப்புறம் பேசலாம். பேதுரு மாதிரி ஆளுங்க இன்றைக்கி கம்மி. எல்லாம் நம்ம பயிற்சியும் கல்வியும் இதையும் அதையும் நம்பிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த சத்தியத்தை நம்பிட்டு இல்லை பாருங்கள், நம்பி வாழவில்லை. ஸோ பயன்படுத்த வேண்டும். அதை சொல்லிவிட்டு நான் இப்போ தொடர்ந்து செல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி என்ன பேச போகிறோம்? இன்றைக்கி இயேசு நாமத்தை எப்படி ஜெபத்தில் பயன்படுத்த வேண்டும், ஜெபத்தில் இயேசு நாமத்தை பயன்படுத்துகிறத பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு இது. இன்றைக்கி இந்த போதனையை அப்படியே முடிக்க போகிறோம். அடுத்த வாரம் பாஸ்டர் வந்துடுவாங்க, விசுவாசம் பிரமாணம் என்ற போதனையை அப்படியே தொடருவாங்க. ஸோ இந்த தலைப்பு போதனையை இன்றைக்கே முடிச்சிருவோம். ஜெபத்தில் எப்படி இயேசு நாமத்தை பயன்படுத்துறது, இது ரொம்ப முக்கியமான ஒரு போதனை. எங்கே இருக்குது இந்த போதனை? யோவான் 14, 15, 16 இருக்குது. ஏற்கனவே இந்த வசனங்களில் 2 வாரம் முன்னாடி வாசித்தோம். ஜெபம்னா என்னது? முதல்ல எளிமையாக சொல்ல போனால் ஜெபம்னா கர்த்தரிடத்தில் பேசுகிறது. இங்கிலீஷில் சொல்லுவாங்க ப்ரேயர் இஸ் டாக்கிங் டு காட் அப்படின்னு. கர்த்தரிடத்தில் பேசுகிறதே ஜெபம்னு சொல்லலாம். ஆனால்
ஜெபத்திலே வெவ்வேறு விதங்களும் இருக்குது பாருங்கள். இப்போ நன்றி சொல்லுகிற ஜெபம் இருக்குது. இப்போ சில சங்கீதம்லாம் வாசித்தீங்கன்னா ஜெபம் பண்ணுற மாதிரி ஆரம்பிப்பார், ஆனால் வெறும் நன்றி தான் சொல்லுவார், துதியை தான் செலுத்துவார். அப்படி அது ஒரு விதமான ஜெபம். நான் அந்த ஜெபத்தை சொல்லலை. நான் ஜெபம்னு சொன்னால் எப்படி என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, நீங்கள் அந்த தேவையை கர்த்தரிடத்தில் போய் வேண்டிக் கொள்கிறீங்க, அவரை கேட்குறீங்க, இது எனக்கு தேவை அப்படின்னு கேட்டு பெற்றுக்கொள்கிறீங்க. அதை தான் சொல்கிறேன். விண்ணப்பம் ஜெபம்னுவாங்க, விண்ணப்ப ஜெபம், ப்ரேயர் ஆஃப் பெட்டிஷன். ஏதோ ஒரு தேவை இருக்குது, நான் கர்த்தரிடத்தில் போய் வேண்டி அதை கேட்டு பெற்றுக்கொள்கிறேன், அவ்வளோதான். சிம்பிள் மீனிங். ஜெபம்னா அந்த அர்த்தத்தில் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி ஜெபம் தான் பண்ணுறாங்க. நம்மளுக்கு நிறைய தேவைகள் இருக்குது, தேவனிடத்தில் போகிறோம், இந்த தேவை எனக்கு இது வேணும் அப்படின்றோம், அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அதுதான் முக்கால்வாசி நம்ம பண்ணுற ஜெபம், நீங்கள் பண்ணுற ஜெபம், நான் பண்ணுற ஜெபம். அந்த ஜெபத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். எப்படி அந்த ஜெபத்தில் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற சில காரியங்கள் அப்படியே சொல்கிறேன் நான். எப்படி இயேசு நாமத்தை ஜெபத்தில் பயன்படுத்த வேண்டும், எப்படி ஜெபம் செய்ய வேண்டும், எப்படி 100% சக்ஸஸ் பெறுறது, ஜெபத்தில் 100% சக்ஸஸ் எப்படி பெற்றுக்கொள்கிறது, அதுதான் பேச போகிறேன். ஒவ்வொரு ஜெபமும் பதில் வர மாதிரி எப்படி ஜெபிக்கிறது, அப்படி பண்ண முடியுமா? சில பேர் சொல்கிறாங்க, ஜெபிச்சா சில ஜெபத்துக்கு பதில் அளிப்பார், சில ஜெபத்துக்கு பதில் அளிக்க மாட்டார், சிலதுக்கு எஸ் சொல்வார் கர்த்தர், சிலதுக்கு நோ சொல்வார், சில விண்ணப்பத்துக்கு மேபி சொல்வார், சிலதுக்கு see you later சொல்வார். அப்படிலாம் கிடையாது. காமிக்க போகிறேன், எப்போவுமே எஸ் தான் சொல்கிறார் அவர். எப்படி எப்போவுமே பதில் பெற்றுக்கொள்கிறதுன்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்கள். எப்போவுமே பதில் பெற்றுக்கொள்கிற விதத்தில் எப்படி ஜெபிக்கிறது, இதை பார்த்து கொண்டே இருக்கையில் சில முக்கியமான கோட்பாடுகளை கவர் பண்ண போகிறோம். இயேசுவின் நாமத்தை குறித்த சில முக்கியமான கோட்பாடுகள். இந்த கோட்பாடுகள் பிரமாணங்கள், பிரின்சிபிள்ஸ். இந்த கோட்பாடுகள் வெறும் ஜெபத்துக்கு மட்டும் பொருந்தாது, பொதுவாக இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போதெல்லாம் பொருந்தும். ஆனால் இன்றைக்கி நான் ஜெபத்தோடு அதை அபியாசப்படுத்த போகிறேன், ஜெபத்தில் கொண்டு வந்து காமிக்க போகிறேன். ஸோ எப்படி இயேசுவின் நாமத்தை ஜெபத்தில் பயன்படுத்துவோம், வாசிப்போம். இந்த வசனங்களை முதல்ல வாசிப்போம். யோவான் 14:13. யோவான் 14:13. எப்படி சொல்கிறார் பாருங்க, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ. ஜெபம் எங்கே இருக்குது? அந்த கேட்பீர்களோவில் தான் இருக்குது. நம்ம ஜெபத்தில் என்ன பண்ணுறோம்? போய் கேட்குறோம், இது எனக்கு தேவை அப்படின்னு கேட்குறோம். ஸோ எதை கேட்பீர்களோ அதுதான் ஜெபத்தை பற்றி போதிக்கிறார். எப்படி கேட்கணும்? என் நாமத்தினாலே கேட்கணுன்றார். அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். 13-14 அடுத்த வசனத்தில் திரும்ப அப்படியே சொல்கிறார் பாருங்க, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். திரும்ப அடுத்த அதிகாரத்துலேயும் சொல்கிறார், 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 15-16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே, கவனிங்க திரும்ப, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக அப்படின்னு தொடர்றாரு. திரும்ப 16ஆவது அதிகாரம் அடுத்த அதிகாரத்தில் திரும்ப அதே இது சொல்கிறார் பாருங்க, 16:23. இந்த வசனங்கள் இந்த சத்தியத்தை பற்றி தான் பேச போகிறோம் இன்றைக்கி, அதனால தான் எல்லாத்தையும் வாசிக்கிறேன். 16:23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினால், திரும்ப அதே மாதிரி சொல்கிறார் பாருங்க, என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதே போல் அதை அவர் உங்களுக்கு தருவார், கண்டிப்பாக தருவார் அப்படின்றார். அப்புறம் அடுத்த வசனம், இதுவரைக்கும் 24ஆவது வசனம், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். திரும்ப 26ஆவது வசனத்தில் திரும்ப சொல்கிறார், அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். ஜெபத்தை பற்றி தான் சொல்கிறார், வேண்டிக் கொள்றத பற்றி சொல்கிறார். திரும்ப திரும்ப சொல்கிறார், அதே தான் சொல்கிறார். ஏன் இத்தனை தடவை சொல்கிறாருங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அன்றைக்கி நான் சொல்லும் போது எப்படி சொன்னேன், இத்தனை தடவை சொன்னார்னா பயன்படுத்துன்னு அர்த்தம், திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுப்பானா யூஸ் பண்ணுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் யோசிப்போம், ஏன் இத்தனை தடவை சொல்கிறார். இன்றைக்கி ஒரு சின்ன பிள்ளை எப்படி நான் ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டால் நம்ம எப்படி சொல்லிக் கொடுப்போம்? ஒரு சின்ன பிள்ளை வருதுன்னு வைங்க நம்மள்கிட்ட, நான் எப்படி ஜெபிக்கணும்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, எனக்கு ஜெபிக்கிறது தெரியல. நம்ம என்ன சொல்லுவோம்? கண்ணை மூடு, முதல்ல தலையை வணங்கி முட்டிக்கால் போடு. சில பேர் முட்டிக்கால் போட சொல்லுவாங்க, முட்டிக்கால் போட்டு, அல்லது வேறு சில பேர் எப்படி சொல்லி தருவாங்கன்னா, அதெல்லாம் பத்தாது, கொஞ்சம் அழுது ஜெபி. சின்ன பிள்ளைய விடுங்க, சபையில் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, அழுது ஜெபிச்சா
பதில் கிடைக்கிறது இன்னும் கொஞ்சம் நிச்சயம். அல்லது கெஞ்சி ஜெபி. கெஞ்சின்னு கெஞ்சனா, பிச்சைக்காரன் கெஞ்சுறது போல கெஞ்சனா அவர் பாவம் பார்த்து ஏதாவது பிச்சை போடுற மாதிரி போட்டுருவார். சில பேர் எப்படி ஜெபம் பண்ணணும்னு கேட்டால் இப்படி தான் வரும் பதில். ஜெபத்தை குறித்து போதனை எப்படி நடக்குது இன்றைக்கி, இதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க ஜெபத்தில் வெற்றி, ஜெபத்தில் உண்மை பயங்கர நல்ல கண்டிப்பாக வெற்றி ஜெபத்தில் வேணும்னா உபவாசம் செஞ்சு ஜெபி. உபவாசத்தையும் ஜெபத்தையும் கலந்தா அது எஃபெக்டே தனி எஃபெக்ட். ஸோ எப்படி ஜெபிக்கணும்னு பார்த்தா இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. யாரா ஒருத்தர் இயேசு நாமத்தில் ஜெபி அப்படின்னு சொல்கிறாங்களா? ரொம்ப கம்மி பேர் தான் சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிட்ட வாங்க, திரும்ப திரும்ப சொல்கிறாரு. 3 அதிகாரத்தில் ஜெபத்தை பற்றி போதிக்கிறாரு. அவர் இந்த காரியங்கள் ஏதாவது ஒன்றாவது சொல்கிறாரா? கண்ணை மூடுன்னு சொல்கிறாரா? தலையை வணங்கு, முட்டிக்கால் போடு, கொஞ்சம் அழுது ஜெபி, இன்னொன்று கண்டிப்பாக கிடைக்கணும்னா கொஞ்சம் கெஞ்சு, கொஞ்சம் உபவாசமும் செய் அப்படின்னு சொல்கிறாரா? அந்த ஒரு ஐட்டம் கூட இல்லைங்க. இத்தனை வருஷம் திருப்பி வாசித்தேன் உங்கள்கிட்ட. ஏன் திருப்பி சொல்கிறாருன்னா கண்டிப்பாக பிடிச்சிக்குவாங்க ஜனங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். திருப்பி சொன்னாவது பார்ப்பாங்க, கொஞ்சம் உதிக்கும் அப்படின்னு யோசித்து சொல்கிறாரு. ஆனால் உதிக்கலை. அவர் சொன்ன பாருங்க, அவர் இந்த காரியத்தில் ஒன்றுமே சொல்ல. நம்ம சொல்கிறோமே இன்றைக்கி எப்படி ஜெபிக்கிறோன்னு நம்மளை கேட்டால், நம்ம விசுவாசிகளை கேட்டால், கிறிஸ்தவர்களை கேட்டால் ஒரு பட்டியல் கொடுப்பாங்க. அந்த பட்டியலில் ஒரு காரியம் கூட இங்கே இல்லை. ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? என் நாமத்தினாலே, திரும்ப பாருங்க 14:13, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ. 14:14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ. 15:16, என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ. 16:23, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. 24, என் நாமத்தினாலே ஒன்றும். இத்தனை தடவை சொல்லி சொன்ன ஒரு காரியத்தை கோட்டை விட்டோம். பொதுவாக விசுவாசிகளை சொல்கிறேன் பாருங்க, இங்கே இருக்க அனைவர் பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் வேறு மாதிரி கூட்டம். பாருங்கள், இந்த காரியங்கள் மற்ற காரியங்கள் முக்கியம் இல்லை, நல்ல காரியங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த கண்ணை மூடுறது, இந்த முட்டிக்கால் போடுறது, தலை வணங்குறது, அதெல்லாம் முக்கியம் இல்லை. இது நல்ல காரியங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாருங்கள், ஏன் முட்டிக்கால் போடுறோம், ஏன் தலையை வணங்குறோம்? நம்ம வந்து கர்த்தருக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்துகிறோம், பணிகிறோம். நான் கடவுள் அல்ல, நீர்தான் கடவுள், உம்முடைய உதவி எனக்கு தேவைன்றதை காமிக்கிறோம். கண்ணை ஏன் மூடுறோம்? கவனத்தை அவர் மேலே செலுத்த விரும்புகிறோம். கண்ணை திறந்துக்கிட்டே ஜெபிக்கும் போது இங்கே யாராவது நடந்து வந்தாங்கன்னா அவங்க மேலே கண்ணு போவோம். ஸோ அதனால் கண்ணை மூடிக்கிறோம், கவனத்தை அவர் மேலே செலுத்தணும். ஏன் இப்போ அழுது ஜெபிக்கிறது கூட அது கெட்டதுன்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில நேரங்களில் ரொம்ப வேதனையில் அழுக அப்படியே வரும் ஆட்டோமேட்டிக்காக. கர்த்தர் முன்னாடி அழுகிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து தப்பு. அது ஒரு கெஞ்சி ஜெபிக்கிறது வந்து தப்புன்னு சொல்லலாம். அது தப்பு. அது கர்த்தரை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அவர் பிச்சை போடுற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் கெஞ்சி ஜெபிக்கிறாங்க. பட் முக்காவாசி காரியங்கள் தப்பான காரியங்கள் கிடையாது. உபவாசம் செய்கிறது கூட தப்பு கிடையாது, நல்ல காரியம். அது உபவாசம் செஞ்சு ஜெபிக்கிறது, உபவாசத்தையும் ஜெபத்தையும் கலக்கிறது வந்து நல்ல காரியம்தான். ஏன் உபவாசம் செய்கிறோம்? எப்படி கண்ணை மூடும் போது கவனத்தை அவர் மேலே செலுத்துக்கிறோமோ அதே போல் தான் உபவாசம் பண்ணும் போது சாப்பாட்டில் இருக்க கவனத்தை கூட எடுத்து அவர் மேலே செலுத்துக்கிறோம். ரொம்ப சாப்பிட்டுட்டா இன்னும் உருப்படியாக பண்ண முடிய மாட்டேங்குது, தூக்கம் தான் வருது, அப்படியே மனது வந்து அப்படியே மங்கி போயிடுது, டல்லாகிடுது. ஏதாவது டிவி பார்க்க தோணுது. ஒரு சீரியஸாக ஒரு வேலையில் கர்த்தரோட ஒரு நேரத்தை செலவழிக்கணும், பைபிள் வாசிக்கணும், தியானிக்கணும், இதெல்லாம் முடியும். இப்போ நான் இப்போ கடைசி 3 நாளில் இந்த மெசேஜுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இருக்கும் போது ரொம்ப சாப்பிட முடியல பாருங்கள். அது ஒரு நல்ல காரியமாகிடுது. இல்லைனா இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம். ஆனால் இப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்குது, ஏன்னா கொஞ்சம் இதில் இறங்கணுமில்ல. அதனால் இன்னும் நல்லா பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன் உபவாசமே இருந்துடலாம். கம்ப்ளீட்டாக சாப்பிடாம கம்ப்ளீட்டாக எல்லா கவனத்தையும் அவர் மேலே போட்டலாம், அவர் வார்த்தை மேலே போட்டலாம், செலுத்தலாம். உபவாசம் நல்ல காரியம். ஆனால் இங்கே தான் விஷயம் இருக்குது. ஜெபத்தில் வெற்றி இந்த காரியங்கள், இந்த நல்ல காரியங்கள்னால வரப்போதா? இல்லை. இதெல்லாம் நல்லது தான், இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் நல்ல. ஆனால் ஜெபத்தில் வெற்றி நீங்கள் வந்து கண்ணை மூடி முட்டிக்கால் போட்டு தலை வணங்கி அழுது கெஞ்சி உபவாசித்து ஜெபிச்சதுனால கர்த்தர் பதில் அளிக்க போகிறாரா? கிடையாது.
பாருங்கள், நல்ல காரியனால அது உங்களை வெற்றியை நோக்கி செலுத்தணும்னு அவசியம் கிடையாது. இது எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்கூல்லலாம் படிக்கும் போத ஸ்கூலில் மெயின் சப்ஜெக்ட்னு ஒன்று வச்சுருப்பாங்க, மெயின் பாடம். அப்புறம் சைடில் சில வேறு பாடங்கள் வச்சுருப்பாங்க. அது எப்படின்னா சப்ளிமெண்ட்ரி சப்ஜெக்ட்னுவாங்க, அல்லது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மெயின் சப்ஜெக்ட் என்னது? மேத்ஸ், கணக்கு, சயின்ஸ், சோஷியல், லாங்குவேஜ், இங்கிலீஷ். இதுதான் மெயின் சப்ஜெக்ட். இந்த மாதிரி இந்த அடுத்த சைடில் இருக்க சப்ஜெக்ட் என்னது? நீடில் ஒர்க். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி தைக்கணும்னு சொல்லி தருவாங்க. அது எனக்கு பிடிக்கல. அந்த கிளாஸ் எடுக்க வச்சாங்க பாருங்க. என்ன இப்படி ஊசி அப்படி போட்டது தான் சரி, அதுக்கப்புறம் தொடவே இல்லை. நான் அதில் 0 வாங்கினேன். நான் வேறு சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். நீடில் ஆர்ட் ஒர்க், வரைய சொல்லி தருவாங்க. அப்புறம் ஜென்ரல் நாலேஜ், பொது அறிவு, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. வேறு என்ன இருக்குது? பிடி, கேம்ஸ், மாரல் சயின்ஸ். இதுக்கெல்லாம் கூட எக்ஸாம் வைப்பாங்க. ஆனால் உங்களை பாஸாக ஃபெயிலான்னு வரும்போது எதை பார்ப்பாங்க? மெயின் சப்ஜெக்ட் தான் பார்ப்பாங்க. நான் நீடில் ஒர்க்கில் 0 வாங்கினதுனால நான் ஃபெயில் ஆகலாங்க. ஏன்? எனக்கு கணக்கு நல்லா வரும், சயின்ஸ் நல்லா வரும், இதில் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் நல்ல சப்ஜெக்ட் தாங்க. ஜென்ரல் நாலேஜ் நல்லது தான். பொது அறிவு தெரிகிறது நல்ல காரியம். அது கேம்ஸ் விளாடுறது நல்லது. இந்த தைக்கிறது கூட தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். இப்போ எனக்கு ஒரு பட்டன் கூட எனக்கு தைக்கிறது பிரச்சனையாக இருக்குது. ஆனால் பாஸா ஃபெயிலான்னு வரும்போத அது உதவி செய்யுமா? செய்யாது. அதுபோல தான் ஜெபத்துக்குன்னு வரும்போத கர்த்தர் எப்படி வச்சுருக்காருன்னா, மெயின் ஒரு பாயிண்ட், என் நாமத்தினாலே கேளு. இதெல்லாம் நல்ல காரியங்கள், செய்யலாம், பண்ணால் நல்லது, உங்களுக்கு கொஞ்சம் பாராட்டுவார் மேபி. ஆனால் உங்கள் ஜெபம் பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா? பாருங்கள், நீங்கள் இந்த இயேசு நாமத்தில் ஜெபிக்காம இந்த காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணால் ஜெபத்தில் பாஸா ஃபெயிலா? ஃபெயிலு. இல்லையேங்க, நான் எல்லாமே பண்ணேங்கண்ணே, கண்ணை மூடினேங்க, நான் தலையை வணங்கினேங்க, நான் உபவாசம் செஞ்சேங்க, நான் எல்லாமே பண்ணேங்கண்ணே அப்படின்வாங்க சில பேர். இப்படி சொல்லுவாங்க, நான் பரிசுத்தமாக வாழ்ந்தேனே, அந்த ஒரு வாரம் பாவமே செய்யாமல் வாழ்ந்து அதுக்கப்புறம் ஜெபிச்சேன் அப்படி சில பேர் யோசிச்சுட்டாங்க. பாவமே செய்யாமல் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பரிசுத்தமாக இருந்துட்டு நைட்டு ஒரு ஜெபத்தை பண்ணால் கண்டிப்பாக பதில் கிடையாது. ஒரே பாயிண்ட் தான். ஒரு மெயின் சப்ஜெக்ட் என்னது? இயேசுவின் நாமம். இது நீங்கள் வெறும் இந்த ஒரு காரியம் இருக்கு பாருங்க, இயேசுவின் நாமம். வெறும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிச்சு இந்த காரியங்கள் எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டீங்கன்னு வைங்க, ஜெபத்தில் பாஸா ஃபெயிலா? பாஸ். சில பேர் எப்படின்னா கண்ணை மூடாமல் ஜெபமே இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. அது கண்ணை மூடலன்னா அது ஜெபம் இல்லை. சப்போஸ் நான் ஓட்டிட்டு போகும்போது ஜெபிக்கணும்னா எப்படி ஜெபிக்கிறது? அப்போ இடைவிடாமல் ப்ரே விதவுட் சீசிங் இருக்கு இங்கிலீஷில், இப்படிதானே? இடைவிடாமல் ஜெபி. எப்படி ஜெபிக்கிறது? அப்படி எப்போவுமே என்னன்னா பாருங்கள், எங்கே முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடாதோ அங்கே கொடுத்துட்டோம் நம்ம. இந்த காரியங்கள்லாம் நல்லது தான், ஆனால் முக்கியம் இல்லை, முக்கியம் அல்ல. இங்கே ஒரு காரியம் இருக்குது, இயேசு நாமம். இது ரொம்ப முக்கியம். இதில் தான் உங்கள் வெற்றியே அடங்கி இருக்கு. இந்த ஒரு காரியத்தை உருப்படியாக பண்ணால் ஜெபத்தில் வெற்றி. அவ்வளோதான். முக்கியத்துவத்தை எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கணும். நம்ம எப்போவுமே தப்பான இடத்துல முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு அப்புறம் ஏன் நடக்கலை, ஏன் ஜெபத்துக்கு பதில் இல்லை அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்ம ஏன் இதுக்கெல்லாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஏன்னா உலகத்தில் இதெல்லாம் வேலை செய்யுது. கொஞ்சம் பணிஞ்சு குனிஞ்சு ஐயா அப்படின்னு போனால் அவங்க எதாவது பார்த்து பண்ணுறாங்க நம்மளுக்கு. அதே மாதிரி கர்த்தர்கிட்ட பண்ணால் பண்ணிவிடுவார் அப்படின்னு யோசித்துக்கிறோம் பாருங்கள். கிடையாது. கர்த்தர் அவர்கிட்ட வரணும்னா ஒரு வழி வச்சிருக்கார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னார் இயேசு. அவர் தான் வழி. வேறு எந்த உங்கள் அழுகையும் உங்கள் உபவாசமும், சில பேர் உபவாசம் ஜெபம்னு வைக்கிறாங்க. அது உபவாசம் ஜெபமாக இல்லை, நிறைய நேரங்களில் அது உபவாசம் ஜெபம் மாதிரி நடத்துறது இல்லை. அதை உண்ணாவிரதம் போராட்டம் மாதிரி நடத்துகிறாங்க. இந்த தலைப்பே மாற்றிடலாம். உபவாசம் ஜெபம் மாதிரியே நடக்கலை அது பாருங்கள். ஏதோ அவங்க போய் கர்த்தர் கை அப்படி முறுக்கி ஏதோ பிடுங்குற மாதிரி அப்படி அவர் கொடுக்க விரும்பலை. ஆனால் இவங்க பட்டினி கடந்து அப்படியே கிடக்கிறதுனால அப்படியே ஏதோ சரி போ அப்படின்னு தொலைஞ்சது போ அப்படின்னு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி சில பேர் அப்படி
இதை பண்ண அதை பண்ணால் வாங்கிடலாம்னு யோசிக்கிறாங்க கர்த்தர்கிட்ட. பாவம் செய்யாமல் வாழ்ந்தா வாங்கிடலாம், உபவாசம் செஞ்சால் நான் ஜெபத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், நான் நல்லா இந்த காரியங்கள்லாம் கண்ணை மூடி ஒழுங்காக முட்டிக்கால் போட்டு முட்டி தேஞ்சுதுன்னா ஜெபத்தில் பெற்றுக்கொள்ளலாம். எப்படியோ யோசிக்கிறாங்க பாருங்க. இந்த ஒரு காரியத்தை விட்டாங்க. ஆனால் இதை தான் அவர் திரும்ப 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 சொல்கிறார். ஒரே ஒரு காரியம், இதில் நம்ம கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த ஒரு காரியம்தான் ஜெபத்தில் நம்மளுக்கு வெற்றியை கொண்டு வரப்போகுது. நம்ம ஜெபத்தை பாஸ் ஆக்கக்கூடிய காரியம் ஒன்றே ஒன்று தான். இயேசுவின் நாமத்தில், என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ. கர்த்தர் தேவன் நம்ம ஜெபத்தை அவருடைய குமாரன் நாமத்தினாலே கேட்கறதுனால தான் பதில் அளிக்க போகிறாரு, தவிர ஏதோ நம்ம மற்ற இந்த சின்ன சின்ன அற்பமான காரியங்களை பண்ணதுனால கிடையாது. இதெல்லாம் அற்பமான காரியங்கள் தாங்க, இதெல்லாம் நல்ல காரியங்கள் தான். ஆனால் இயேசு நாமத்துக்கு ஒப்பிட்டா இதெல்லாம் அற்பமான காரியம் தானே, இதெல்லாம் நத்திங். இங்கே கொடுங்க, இங்கே பாருங்கள், இங்கே கவனத்தை செலுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்போம். ஜெபத்தில் இயேசுவின் நாமத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும்னா என்ன? ஜெபத்தில் பண்ணும்போது நம்ம சொல்கிறோம்ல, இங்கே சர்ச்சில் கூட ஜெபம் பண்ணும்போது பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தில் உமண்டே வருகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு முக்கியமான லைன். முடிக்கும் போத எப்படி சொல்கிறோம்? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன் அப்படின்னு சொல்லி முக்கியமான லைன். ரெண்டுமே யூஸ் பண்ணுங்க. அதை அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பயன்படுத்துங்க. அங்கே தான் உங்கள் வெற்றியே அடங்கி இருக்கு. இந்த மற்ற காரியங்களை சார்ந்து ஜெபிக்கக்கூடாது. பாருங்கள், ஜெபம் பண்ணும் போது விசுவாசத்தை எங்கே போடுறோன்றது முக்கியம். விசுவாசத்தோடு தான் ஜெபிக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே விசுவாசம் இல்லாத ஜெபம் வேலை செய்யாது. விசுவாசம்னா எதில் விசுவாசம் இருக்கணுங்க, அதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இயேசுவின் நாமத்தில், அவருடைய வார்த்தையில், இந்த மாதிரி காரியங்களில் தான் விசுவாசம் இருக்கணுமே தவிர ஏதோ நம்ம பண்ணுற சில அற்பமான காரியங்களில் விசுவாசம் இருக்கக்கூடாது. இருந்தால் அது நம்மளுக்கு வேலை செய்யாது அந்த ஜெபம். இயேசு நாமத்தை ஜெபத்தில் பயன்படுத்தி உங்கள் ஜெபம் அவர் நாமத்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால அவர் உங்களுக்கு பதில் அளிப்பார்ன்றதை நம்புங்க, விசுவாசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பதில் அளிப்பார், வெற்றி பெறுவீங்க ஜெபத்தில். என்ன சொல்ல வரேன்? இயேசு நாமத்தை ஜெபத்தில் யூஸ் பண்ணணும், அங்கே தான் வெற்றி இருக்குது. ஜெபத்தின் வெற்றி அங்கே தான் அடங்கி இருக்குது. அதனால தான் அந்த பாட்டை பாடணும் இன்றைக்கி. சரி, நான் இங்கேயே நிறுத்திட்டு, நீங்கள் மெசேஜ் கேட்டது போதுங்க, ரொம்ப சூடாக இருக்குது, வேர்க்குது அப்படின்னு ஏஞ்சி போயிட்டீங்கன்னா கூட, இந்த ஒரு சத்தியம் தெரிஞ்சிங்கன்னா கூட உங்களுக்கு வெற்றி பெறலாம். நீங்கள் இன்றைக்கி இந்த உபவாசம், அழுகிறது, கெஞ்சுறது, இந்த காரியங்கள்லாம் சார்ந்து இருக்கக்கூடாது. இதனால என் ஜெபத்துக்கு பதில் வராது, ஜெபத்தில் வெற்றி அடைய முடியாது, இயேசு நாமத்தினால தான் வெற்றி அப்படின்னு அந்த ஒரு காரியம் உங்களுக்கு விளங்குச்சுன்னா, அந்த ஒரு சத்தியம் விளங்குச்சுனாலே நீங்கள் போய் வெற்றி அடையலாம். ஆனால் இதுக்குள்ளே கொஞ்சம் ஆழமாக போகிறோம். இப்போ எல்லாத்துலேயும் ஒரு லெவல்னு இருக்குது பாருங்கள். கிரிக்கெட் எல்லாருமே தான் இன்றைக்கி கிரிக்கெட் விளாட்றாங்க. இன்றைக்கி போனீங்கன்னா எல்லா தெருவிலும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி விளாட்றாங்கன்னு சொல்ல முடியுமா? சில பேருக்கு பேட்டை பிடிக்கவே தெரியாது, ஆனால் கிரிக்கெட் விளாட்றாங்க. சில பேருக்கு பிடிக்க தெரியும், ஆனால் சில ஷாட் தான் விளையாட தெரியும். தெருவில் விளையாடுறவங்களையும் இந்தியன் கிரிக்கெட் டீம்லேயும் ஒரே மாதிரி ஆட்கள்னு சொல்ல முடியுமா? முடியாது. என்ன வித்தியாசம்? இவங்க ஒரு லெவல், அவங்க ஒரு லெவல். அது மாதிரி இப்போ நான் சொன்ன வரைக்கும் நீங்கள் விளங்கிட்டீங்கனாலே ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்க, பேட்டை பிடிக்க கற்றுக்கிட்டீங்க. இப்போ எப்படி விளையாட போகிறோன்றது காமிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதில் போகிறோம். எப்படி இதை செயல்படுத்து, எப்படி இதை ஆக்சுவலாக பண்ணுறதுன்றத ஏன் இதை ஏன் ஆழமாக போகிறோம்? ஏன் நிறைய பேர் எப்படி யோசித்துறாங்கன்னா, ஜெபத்தில் ஆரம்பிக்கும் போது இயேசு நாமத்தில் வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, முடிக்கும் போது இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டு நடுவில் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்துக்கிறாங்க. அப்படி தான் யோசிக்கிறாங்க பாருங்க. அப்படி தான் நானே அப்படி தான் யோசித்திருக்கேன் பாருங்கள். அப்படி ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது கரெக்டாக பண்ணிடணும், வேறு ஒன்றும் கிடையாது. நடுவில் என்ன வேணா நம்ம இப்போ சில பேர் எப்படி வாழ்க்கையும் அப்படி தானே யோசிக்கிறாங்க. பிறக்கும் போது பிறக்கும் போது அந்த குழந்தைய நல்லா டெடிகேட் சர்ச்சுக்கு கொண்டு பாஸ்டர் ஆசீர்வதிச்சு பேரை கொடுத்து சர்ச்சில் ஆரம்பிக்குது வாழ்க்கை. விட்டா குழந்தைய சர்ச்சில் பிறந்துட்டோன்னுவாங்க, ஆஸ்பத்திரியில் வேணாம் சர்ச்சிலே பிறந்துட்டோம். அப்புறம் வாழ்க்கை முடியும் போதே கோயில் பக்கத்தில் ஒரு வீடை பார்த்துட்டு டெய்லி சர்ச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் ஜெபமாக அப்படியே ஒரு மாதிரி பரிசுத்தமாக இருந்துட்டு போயிடலாம். ஆரம்பம் நல்லா இருக்கணும், முடிவு நல்லா இருக்கணும், நடுவில் என்ன வேணால் பண்ணிக்கலாம்.
எப்படி வேணா இருந்துக்கலாம். அப்படி கிடையாது பாருங்க. அதனால தான் ஆழமாக போகிறோம். இதில் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறதுனா சும்மா ஏதோ நான் ஆரம்பத்தில் சொல்கிறது முடிவில் சொல்கிறது அவ்வளோதான் அப்படின்னு கிடையாது. அது ரொம்ப ஒரு சீரியஸான மேட்ரு பாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், அதை தான் பார்க்க போகிறோம். என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, அது திருப்பி திருப்பி சொன்னார். என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, என் நாமத்தினாலே, அது வெறும் என் நாமத்தை உச்சரி அவ்வளோதான் அர்த்தத்தில் சொன்னாரா, அல்லது இன்னும் ஆழமான அர்த்தத்தில் சொன்னாரா, அதை தான் பார்க்க போகிறோம் பாருங்க. வெறும் என் நாமத்தை உச்சரினா எல்லாரும் தான் என் நாமத்தை உச்சரிக்கிறாங்க. முக்கால்வாசி கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியும். ஆரம்பிக்கும் போது இயேசு நாமத்தை சொல்லணும், முடிக்கும் போது இயேசு நாமத்தை சொல்லணும். ஆனால் அவங்க ஜெபத்துக்கு பதிலே பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் வெற்றி அடையிறதே கிடையாது ஜெபத்தில் நிறைய பேர். அப்போது இயேசு வெறும் உச்சரின்ற மாதிரி சொல்லலை, அது இன்னும் ஆழமான அர்த்தத்தில் சொன்னார் பாருங்க. கரெக்ட், உச்சரிக்கிறது முக்கியம் தான், ஆரம்பத்தில் சொல்கிறது முக்கியம் தான், முடிவில் சொல்கிறது முக்கியம் தான். ஆனால் அர்த்தமுள்ள விதத்தில் சொல்ல வேண்டும். அர்த்தமுள்ள விதத்தில் சொல்லவே, சும்மா சொல்லக்கூடாது பாருங்க. நம்ம சில பேர் ஏதாவது நம்மள்ட்ட சொல்லும் போத கேட்போம்ல, நீங்கள் என்ன சும்மா சொல்கிறீங்களா சீரியஸாக சொல்கிறீங்களா கேட்போம்ல. விளையாட்டுக்கு சொல்கிறீங்களா சீரியஸாக சொல்கிறது வேற, சும்மா சொல்கிறது. அர்த்தமுள்ள விதத்தில் சொல்கிறது வேற, அர்த்தமில்லாத விதத்தில் சொல்கிறது வேற. நிறைய பேர் நீங்கள் சும்மா சொல்லிடுறாங்க, அதனால வெற்றி வராது பாருங்க. என்ன சொல்ல வரேன் நான், இயேசுவின் நாமத்தை ஜெபத்தில் சொல்லும் போத அவரை பற்றி கொஞ்சம் யோசிக்கணுங்க. யாரை பற்றி? இயேசுவை பற்றி. ஆனால் யாராவது யோசிக்கிறோமா இன்னைக்கு? யாராவது யோசிக்கிறோம்? நிறைய பேர், முக்கால்வாசி பேர் யோசிக்கிறது கிடையாது. இயேசு நாமத்தில் வருகிறோம்னு சொல்லிட்டு டைரெக்டாக அடுத்தது எங்கே போகிறோம்? விண்ணப்பத்துக்கு போயிடுறோம், விஷயத்துக்கு வரோம். அப்புறம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டு முடிச்சிடுறோம். இயேசுவை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஆனால் அது தப்பு பாருங்கள். பெயர்கள், நாமங்கள் அப்படி வேலை செய்கிறது கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்கள். நான் இப்போ நாமம் சொல்கிறேன், ஒரு பெயர் சொல்கிறேன், மதர் தெரீசா. மனசுக்கு என்ன வருது உடனே? அவங்க யார், அவங்க எப்பேற்பட்ட, அவங்க ஒரு நல்ல ஆள், நல்ல ஒரு ஸ்திரீ, அவங்க நல்ல காரியங்கள்லாம் பண்ணாங்க, ஏழைங்களுக்கு உதவி செஞ்சாங்க, ஒரு நல்ல லேடி. அதுதான் உங்கள் மனசுக்கு வந்தது. உங்கள் மனசுக்கு MOTHER வந்தது கிடையாது. அந்த நாமம், அந்த பெயராக வந்தது கிடையாது. அந்த நபர் தான் மனசுக்கு. நான் ஹிட்லர், இன்னொரு நபர் சொல்கிறேன், ஹிட்லர். இப்போ என்ன மனசுக்கு வருது? ஹிட்லர் மோசமான ஆள், மோசமான காரியங்களை. இன்னொரு பேர் சொல்கிறேன், பிரியாணி. இன்னொரு பேர் சிக்கன் 65. இன்னொரு பேர் ஐஸ்கிரீம். என்ன மனசுக்கு வருது உங்களுக்கு? பிரியாணின்ற எழுத்தா வருது கிடையாது, அந்த ஐட்டமே வந்துருச்சு. நல்லா எந்த அளவுக்கு இறங்கிடுச்சுன்னா மனதை நிறைந்துருச்சு. அந்த எண்ணங்களால் நிறைந்தது மட்டும் கிடையாது, அங்கேருந்து வாய்க்குள்ளே இறங்கிடுச்சு. சில பேருக்கு வாயே ஊற ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பேரை சொல்லும் போத உடனே மனசுக்கு அந்த பேர் எதை குறிக்குதோ அது மனசுக்கு வருது. கரெக்டா? ஆனால் ஜெபத்தில் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம் சொல்லும் போத அவரை பற்றி எந்த எண்ணமும் வர்றதில்லை. அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வரணும் பாருங்க. அப்படிதான் பெயர்கள் அப்படிதான் செயல்படுது. அது வரணும், ஆனால் வர்றதில்லை. அது திரும்ப திரும்ப சொல்லி ஒரு மாதிரி அர்த்தம் இல்லாத விதத்தில் ஆக்கிட்டோம் நம்ம அதை. இந்த நாமம்ன்றது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? the name is meant to point to the person. நாமம் என்றது நபரை சுட்டி காமிக்கும்படி இருக்குது. நாமம் என்பது நபரை சுட்டி நான் இதை ரொம்ப திரும்ப திரும்ப சொல்கிறேன். 2 வாரம் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு. நாமத்தையும் நபரையும் எப்போவுமே கிட்ட வச்சுக்கணும். ரொம்ப பிரிச்சுட்டேங்கன்னா பிரச்சனை, நாமம் உங்களுக்கு வேலை செய்யாது. அதை நாமம் ஏதோ தனியாக கருதுகிறீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காக வேலை செய்யாது. நாமமும் நபரையும் எப்பவுமே ஈக்குவலாக வச்சுக்கணும், சமமாக வச்சுக்கணும். நாமம் சொல்லும் போது நபர் மனசுக்கு வரணும். அதான் சொல்கிறேன். இப்போது நாமம் நபரை சுட்டி காமிக்கும்படி இருக்குது. இப்போ நான் உங்களை பார்த்து அங்கே ட்ரம்ஸை பாருங்க அப்படின்னு சொன்னேன்னு வைங்க. எல்லாம் சில பேர் இங்கே தான் பார்க்குறீங்க, அங்கே பாருங்கன்னு தான் சொல்கிறேன் நான். அங்கே தான் பார்ப்பீங்க இல்லை சாதாரணமாக. அங்கே பாருங்கள், ட்ரம்ஸை பாருங்கன்னு அங்கே பார்ப்பீங்க. என் சின்ன பையன், என்னோடய பையன் ஒரு 2-3 மாதம் இருக்கும் போது ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் இதை பாரு அதை பாருன்னு சொல்லுவோம். நானும் என் மனைவியும். அவன் உலகத்தில் இப்போ தான் வந்திருக்கிறான், எல்லாத்தையும் பார்க்கணும்ல.
ஸோ ரோட்டில் போகும்போது இதை பார் அதை பார் இப்படி கையை நீட்டும், பார் இங்கே பார் இங்கே பார். ஆனால் அவன் வந்து விரலை தான் பார்ப்பான். இங்கே பாருனா நீங்கள் எப்படி என்ன இங்கே பார்த்தீங்க, நான் அங்கே அது மாதிரி நாமம் வந்து நபரை சுட்டி காமிக்கும்படி இருக்கு. ஆனால் ஜனங்க நாமத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் வந்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம்னா நாமத்தில் நபர் மனசுக்கே வர்றதில்லை. நாமத்தோட ஸ்டக் ஆகிட்டாங்க. அப்படியே என் பையன் வந்து அவன் குழந்தைங்க, ஒன்றும் தெரியாது, அவனுக்கு கற்றுக்கிட்டான். இப்போ பாருன்னா எங்கே என் கண் எங்கே போதோ அவன் கண்ணும். ஆனால் விசுவாசிகள் வந்து நபரை யோசிக்கிறது கிடையாது. என்ன சொல்கிறேன், நான் ரொம்ப சிம்பிளான காரியம் தான் சொல்கிறேன். இயேசு நாமத்தை பயன்படுத்தும் போது இயேசு என்ற நபரை பற்றி யோசிக்கணும். மனசுக்கு அவரை பற்றி எண்ணங்கள் வர வேண்டும். வரலைன்னா அது ஒரு அர்த்தமற்ற விதத்தில் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். பாருங்கள், அதை தான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி பாருங்கள், இந்த பழக்கம் ஒரு நல்ல பழக்கம். ஆரம்பத்தில் இயேசு நாமத்தில் வருகிறோம்னு சொல்கிறது, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் முடிவில் சொல்கிறது வந்து நல்ல பழக்கம். இன்னும் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஆதி திருச்சபையிலே ஆரம்பித்து வைத்த பழக்கம். எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை இது வந்து இயேசு அப்படி போதிச்சதுனால, என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோன்னு போதிச்சார்ல, அதை கேட்டுட்டு சீஷர்கள்லாம் அதை எப்படி செயல்படுத்தினாங்கன்னா, ஜெபம் ஒவ்வொரு ஜெபத்திலையும் இயேசு நாமத்தில் வருகிறோம் அப்படின்னு சொல்லி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோன்றத சொல்லி முடிப்பாங்க. இதை ஒவ்வொரு ஜெபத்திலையும் இது ஒரு பழக்கத்தாகவே ஏற்படுத்திட்டாங்க. இந்த பழக்கம் அப்படியே ஒரு ட்ரெடிஷனாக இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கு. இது ஒரு நல்ல பழக்கம். சீஷர்கள் பயன்படுத்தும் போது நல்ல விதத்தில் தான் பயன்படுத்தினாங்க, அர்த்தமுள்ள விதத்தில் தான் பயன்படுத்தினாங்க. நான் நினைக்கிறேன் இயேசு நாமத்தில் வருகிறோம் சொல்லும் போது அவங்க உண்மையிலே இயேசு பற்றி யோசித்து பார்த்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு, ஃபார்முலா மாதிரி ஆயிடுச்சு. ஃபார்முலான்னு தெரியல, கணக்கில் இந்த ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. அது உங்களுக்கு நீங்கள் அதை விளங்கணும்னு அவசியம் கிடையாது. A² - B², இது எப்படி இந்த ஃபார்முலா வந்தது என்ன, அது ஒன்றுமே விளங்க தேவையில்ல. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி எழுதினா போதும், மார்க் வரும் எக்ஸாமில். அந்த மாதிரி சில பேர் மனப்பாடம் பண்ணிட்டாங்க. மக் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, மக் அடிச்சுட்டு ஏதோ ஜெபம் பண்ணுறதுனா இப்படி தான் பண்ணணும், ஆரம்பிங்கிறதும் ஒரு லைனை போடணும், இயேசு நாம முடிக்கும் போது ஒரு லைனை போடணும், அவ்வளோதான் முடிஞ்சுது. ஃபார்முலா அர்த்தமற்ற யோசிக்கிறதே இல்லை. இது எப்படி இருக்குன்னா, இந்த பிரைஸ் தி லார்ட் சொல்கிறோம்ல, உண்மையாகவே பிரைஸ் தி லார்ட்னா சொல்கிறோமா, அல்லது சும்மா அது வந்து ஒரு அர்த்தமில்லாத ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. பழக்கம் ரொம்ப சொல்லி அர்த்தமே ஒரு மாதிரி இல்லாமல் பயன்படுத்துகிறோம். இந்த ஹவ் ஆர் யூ சொல்லுவாங்களே இங்கிலீஷில், ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க. கொஞ்சம் நாள் கழிச்சு ஒருத்தவங்களை பார்க்குறீங்கன்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் உண்மையிலே அவங்க எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப கரிசனையாக இருக்கீங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொன்ன பிறகு அவங்க வந்து இருங்கப்பா நான் சொல்கிறேன் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் எப்படி இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அதே எதிர்பார்க்குறோம் கிடையாது. எப்படி இருக்கீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லணும், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் என்ன சொல்லணும், நல்லா இருக்கேன், முடிஞ்சது. நீங்கள் பாதாளத்தின் வாசலில் இருக்கலாம், ஆனால் நல்லா இருக்கேன்னு சொல்லணும். இங்கே வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை போராடிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் இவங்கள்ட்ட என்ன சொல்லணும், ஏன் எப்படி இருக்கீங்க அர்த்தம் இல்லை, அது சும்மா பேச்சு. சீரியஸாக கேட்குறாங்க கிடையாது. அது மாதிரி தான் நிறைய பேர் ஜெபத்தில் சும்மா பேச்சு. இயேசு நாமத்தில் வருகிறேன், சும்மா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். பாருங்க, இது வந்து திரும்ப நிறைய காரியங்கள் திரும்ப நம்ம சொல்லும் போது ஒரு மாதிரி அர்த்தம் இல்லாமல் சொல்லிடுறோம். அது அப்படி தான் அது ஆகுது. அது என்ன ஏன்னு தெரில எனக்கு, பட் அதுதான் உண்மை. நான் என்ன சொல்கிறேன்னா, இது நம்மளுக்கு உண்மையிலே வேலை செய்கிற விதத்தில் நம்ம பயன்படுத்த வேண்டுமானால் நம்ம இயேசுவ நாமத்தை ஜெபத்தில் சொல்லும்போது உச்சரிக்கும் போது அவரை பற்றி யோசிக்க வேண்டும், அவரை பற்றி எண்ணங்கள் வர வேண்டும். அவர் யார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் எப்படி என்ன மாதிரி செயல்களை பண்ணியிருக்கார், உங்களை நேசிச்சிருக்கார், நம்மளை நேசித்து நம்மளுக்காக சிலுவையில் மரித்தார், உயிரோட எழும்பினார், நம்ம பாவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டார், நம்ம நோய்களை ஏற்றுக்கொண்டார், நம்ம சாபத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த மாதிரி எண்ணங்கள் ஏதாவது இந்த மாதிரி வரணும், அவரை பற்றி ஏதாவது ஒன்று வரணும். இப்போ நீங்களே இன்னும் கேட்டால் பெட்டர் வந்து என்னன்னா, நீங்கள் ஒரு தேவையோடு போகிறீங்க, அந்த தேவைக்கு ஒப்பிட்டு யோசித்து பாருங்கள் இயேசுவை. இப்போ சப்போஸ் நீங்கள் சுகத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறீங்கன்னு வைங்க, வியாதி இருக்குது, சுகம் வேணும் உங்களுக்கு, அப்போ நீங்கள் இயேசுவை அந்த விதத்தில் யோசித்து பாருங்கள்.
இயேசு நாமத்தில் வருகிறேன்னா அந்த விதத்தில் யோசித்து பாருங்க. இயேசு வந்து ஒரு நாளாவது வியாதியஸ்தனை குணமாக்காமல் விட்டாரா? ஒரு ஆளாவது அந்த மாதிரி சொல்லிட்டாரா? இல்லை, உன்னை நான் குணமாக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரா? அல்லது எனக்கு உன்னை குணமாக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டாரா? கிடையாது. அவர் வல்லவர், அவர் நல்லவரும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று யோசிக்கணுன்றேன் நான். அர்த்தமுள்ள விதத்தில் பயன்படுத்த வேண்டும், அவ்வளோதான் சொல்கிறேன் நான். இயேசு நாமத்தை சொல்லும் போது இயேசுவை பற்றியே யோசனைகள் மனதுக்கு வர வேண்டும். ஒருவேளை இதை வந்து நீங்கள் பண்ணணுன்னா கொஞ்சம் ஜெபத்தை பண்ணுற ஸ்டைலை கொஞ்சம் மாற்ற வேண்டியதாக இருக்கும். இயேசு நாமத்தில் வருகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜெபத்தை பாஸ் பண்ணிவிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு சரி கொஞ்சம் முதல்ல நான் இயேசுவை பற்றி கொஞ்சம் யோசிக்க போகிறேன் இப்போது. ஆனால் இது வந்து ஒரு கூடி ஜெபிக்கும் போது பண்ணிங்கன்னா உங்களை எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இயேசு நாமத்தில் வருகிறோம்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆனால் நீங்கள் அப்படி பண்ணணும்னு சொல்ல நான். நீங்கள் தனியாக உங்கள் அறையிலே பண்ணும் போத இப்படி பண்ணுங்கன்றேன். உங்களுக்கு என்ன சொல்கிறது, சஜஷன் கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதை மாற்றிக்கிறதுக்கு, அர்த்தமுள்ள விதத்தில் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணும் போத கொஞ்சம் நிறுத்துங்க. அங்கே இயேசு நாமத்தில் வருகிறோம் பரவாயில்ல, தெரியும். சில பேர் சொல்கிறாங்க, பாரு நீங்கள் ஜெபத்தை பற்றி பேசுகிறீங்கன்ட்டு அந்த ஓப்பனிங் லைனை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்றாங்க சில பேர். விண்ணப்பத்துக்கு வரவே இல்லையேங்க, நீங்கள் வரலாம், பிறகு வரலாம். பாருங்கள், விண்ணப்பத்தை பாஸில் போட்டுருங்க. போட்டுட்டு முதல்ல இயேசுவை பற்றி யோசிக்க வேண்டும். முக்கியமாக அவர் சிலுவையில் அவருடைய மரணத்தினாலும் அவருடைய உயிர்த்தெழுதினாலும் நம்மளுக்கு என்ன பண்ணாரோ அதை பற்றி யோசிக்க வேண்டும். நம்மளுக்கு ஒரு புதிய உள்ளத்தை கொடுத்திருக்கார், நம்ம பாவங்களெல்லாம் நீக்கிட்டார். இந்த மாதிரி காரியங்களை யோசிக்க வேண்டும். நம்மளை சுதந்திர he has made us heirs and joint heirs. இந்த மாதிரி காரியங்களை யோசிக்க வேண்டும். பாருங்க, யோசிக்கிறது மட்டுமல்ல, அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவர் நாமத்தை சொல்லும் போதே அவரே அங்கே வந்துடுறார். திரும்ப சொல்கிறேன், அவர் நாமத்தை சொல்லும் போது, அவரை யோசிக்கும் போது அவரே அங்கே. இதை நான் போன வாரம் ஃபஸ்ட் சர்வீஸில் சொன்னேன். இது ஒரு கோட்பாடாக சொன்னேன். நாமம் எங்கேயோ நபரும் அங்கே. இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நாமம் எங்கேயோ நபரும் அங்கே. இது ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு. பாருங்கள், இது சங்கீதம் 145 Psalm 145, சங்கீதம் 145 18வது வசனம் வாசிங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நாமத்தை சொல்லும் போத, நோக்கி கூப்பிடுறதுனா என்னது, கர்த்தரே அப்படின்னு சொல்லும் போத அவர் சமீபமாக இருக்கு, அவர் வந்துடுறாராம். நீங்கள் சொல்லலாம், என்னங்க எப்படி சொல்கிறீங்க, நாமத்தை சொல்லும் போது அவர் வந்துடுறாருன்னு. இன்னொரு வசனம் ரோமர், சரி இன்னொரு வசனம் விடுங்க, இது வசனத்துக்கு வருவோம். இது ஒரு உதாரணம் கொடுக்குறேன். எப்படி வர்றாருன்னு சொல்ல முடியும்? சப்போஸ் வெளியூரில் உங்கள் அம்மா அல்லது அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை பற்றி பேசுகிறீங்க, உங்கள் அம்மா 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 அப்படின்னு வாய் திறந்து சொல்கிறீங்க. அவங்களால வர முடியாது, வெளியூரில் இருக்காங்க, வர முடியாது. ஆனால் அதே அம்மா வந்து பக்கத்து ரூமில் இருந்தாங்கன்னா, நீங்கள் ஏதோ பேசும்போது அம்மான்னு சொல்லிட்டீங்கன்னா, அம்மா காதில் விழுந்துருச்சுன்னா வருவாங்களா வரமாட்டாங்களா? ஏன்? அவங்களுக்கு கேட்டுருச்சு, அவங்க வந்து வர முடியும். ஒருவேளை ஏதாவது வேலையில் இருந்தாங்கன்னா வரமாட்டாங்க, அதை பண்ணிவிட்டு வருவாங்க. ஆனால் கேட்டுச்சுன்னா வருவாங்க, வர முடிஞ்சால் வருவாங்க. ஏன்? அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் சில பேர் வந்து சில பேர் வந்து கூப்பிட்டா கேட்காத மாதிரி நடிப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க பாருங்கள். ஒருவேளை சில நண்பர்கள் அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் அவங்க அம்மா அந்த மாதிரி உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. அதனால் கேட்டுச்சுன்னா வருவாங்க, வர முடிஞ்சா வருவாங்க. அதே போல் தான் கர்த்தருக்கும். அவர் நம்ம அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது, சொல்லும் போது அவருக்கு கேட்குதா இல்லையா? கேட்குது. அவரால் வர முடியுமா வர முடியாதா? வர முடியும். சில பேர் நீங்கள் ஒருவேளை இப்படி யோசிக்கலாம், என்னங்க நீங்கள் அவர் நாமத்தை சொல்லும்போது வராருன்றீங்க, இங்கே போகிறாரு அங்கே போகிறாரு பிடிங்க, இப்படி இது அப்படி இருக்கே, இது இப்படி உங்கள் மத்தியில் போயிட்டுருக்காரு, அவரை பிடிச்சிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். அந்த மாதிரி நான் சொல்கிறேன்னு யோசிக்கக்கூடாது, கிடையாது. ஒன்று நான் என்ன சொல்கிறேன்னா, அவருடைய பிரசனம்
இங்கே வந்து விடுகிறது. இப்போ கூட நம்ம இங்கே இருக்கிறோம். இயேசுனுடைய பிரசனம் இங்கே இருக்கா இல்லையா? இருக்கு. இயேசுவே இங்கே இருக்கிறாரா இல்லையா? சரீர ரூபத்தில் இயேசு இங்கே இல்லை. ஆனால் இயேசுடைய பிரசனம் இங்கே இருக்குதுன்னா ஏதோ ஒரு உண்மையான விதத்தில் தானே இங்கே இருக்கிறாரு. சில பேர் மறிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க தெரியுமா, நான் போயிடுவேன், ஆனால் கவலைப்படாத, உன்னோட கூடவே இருப்பேன். எப்படி இருப்பேன்? நீ என்னை யோசிக்கும் போதெல்லாம் இருப்பேன், உன் மனசில் இருப்பேன், உன் இருதயத்தில் இருப்பேன், இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன். நம்மளை ஆறுதல் படுத்துறதுக்கு சொல்கிறாங்க. நம்மளும் ஆறுதல் அடைகிறோம். இயேசு அந்த மாதிரியா சொன்னார். சீஷர்கள்ட்ட போகிறதுக்கு முன்னாடி சொன்னார், உலகம் முடியும். மத்தேயு 28 போங்க. Lo, I am with you unto the end of the age. மத்தேயு இதோ கடைசி வாக்கியம் பாருங்க, 20ஆம் வசனம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன் என்றார். அவர் எந்த விதத்தில் சொன்னார்? நான் உன் மனசில் இருப்பேன், உன் இருதயத்தில் இருப்பேன், என்னை யோசிக்கும் போதெல்லாம் அப்படி அந்த விதத்தில் சொன்னார்? கிடையாது. மற்ற ஆளுங்கள் நம்மள்கிட்ட சொல்லும் போது உண்மையிலே நம்மளோட இல்லை. அவங்க ஏதோ நம்மளை ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்கிறாங்க, மனதளவில் வராங்க, இருதய அளவில் வராங்களே தவிர உண்மையிலே அவங்க வரதில்லை. இயேசு சொல்லும் போது வித்தியாசம் இருக்குது பாருங்கள். உங்களோடனே கூட இருப்பேன்னா உண்மையிலே உன்னோட கூட இருப்பேன். இன்றைக்கி நான் இயேசுடைய பிரச்சனை இங்கே இருக்குன்னா ஏதோ சும்மா நம்ம இயேசுவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம், ஆனால் நம்ம மனசில் இயேசு இருக்கார் கிடையாது. உண்மையிலே இங்கே இருக்கிறாருங்க. காரியங்கள் இங்கே நடக்குது. அதனால தான் பாருங்க. ஸோ நான் எப்படி சொல்ல வரேன்னா, அவர் நாமத்தை நம்ம சொல்லும்போது அவர் பிரசனம் ஒரு விசேஷித்த விதத்தில் வந்து விடுது. அப்போ அதுதான் சொல்ல வரேன். நாமம் எங்கே இருக்கோ நபரும் அங்கே. நீங்கள் இப்படி யோசிக்கலாம், அல்லது அவருடைய பிரசனம் எப்போதுமே தானே என்னோட இருக்குங்க, என்ன இப்படி சொல்கிறீங்களே, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் எல்லாமே சொல்லிட்டார் அவர். அப்போ எப்போவுமே தான் என்னோட இருக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாமத்தை சொல்லும் போது மட்டும் வராருன்றீங்க. எந்த விதத்தில் சொல்ல வரேன்னா, எப்போவுமே தான் நம்மளோட இருக்கிறார். உண்மைதான். அவர் நம்மளை விட்டு விலகி விடுறதே கிடையாது, நம்மளை கைவிடுறதே கிடையாது. ஆனால் அவர் எப்போவுமே என்னோட இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கும், இப்போது இந்த பிரச்சனையை சந்திக்கும் போது என்னோட விசேஷித்த விதத்தில் இருக்கிறாரு, அவருடைய வல்லமை இங்கே வெளிப்படுகிறது, அவருடைய ஞானம் இங்கே வெளிப்படுகிறது, அவருடைய உதவி இங்கே வருது, எனக்கு என் சூழ்நிலையை மாற்றுதுன்னு சொல்கிறது வேற. வித்தியாசம் இருக்கா இல்லையா? எப்போவுமே என்னோட இருக்கிறாருன்னு சொல்கிறது ஒன்று, இப்போ என்னோட ஒரு விசேஷித்த விதத்தில் என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய விதத்தில் இருக்கிறாருன்னு சொல்கிறது வேற. இதை தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்வாங்க. வெளிப்படுத்துதல், வெளிப்படுகிறது. பிரசனம் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குன்னா, இது இந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், இந்த மூவிஸ்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன். இப்போ கூட ஒரு ஸ்பைடர்மேன் மூவி வரப்போகுது. மூவிலாம் பார்க்கலன்னா மன்னித்து விடுங்கள், நிறைய பேர் ஆனால் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். இதில் இந்த சூப்பர்மேன், இந்த எல்லாமே சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆளுங்க தான். அவங்க சாதாரணமாக இங்கே ஒரு ஆஃபீஸில் வேலை செய்வாங்க. சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டுக்கிட்டு ஆஃபீஸில் ஏதோ ஒன்று பண்ணுவார், சாதாரண ஆள் மாதிரி இருப்பார். பேட்மேனும் இது மாதிரி தான், ஸ்பைடர்மேனும் இப்படி தான். ஆனால் அந்த ஆஃபீஸில் வேலை செய்யும் போது எவனா திருட வந்தான்னு வைங்க, ஒன்றும் பண்ண முடியாது. சூப்பர்மேனால் கண்ணாடி போட்டுக்கிட்டு டெஸ்கில் இருப்பார், ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே தான் இருக்கிறார், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? காஸ்டியூமை போடலை. சூப்பர்மேன் எப்போ சூப்பராக இருக்க முடியும்னா அவர் போய் முதல்ல காஸ்டியூமை போட்டால் தான். அதே போல் தான் ஸ்பைடர்மேனும், அதே போல் தான் பேட்மேனும். என்ன ஆகிடுது? கர்த்தர் நம்மளோட தான் இருக்கிறாரு, எப்போவுமே தான் இருக்கிறார். நம்மளை கைவிடுறது இல்லை, விலகுறதும் இல்லை. உங்களோட மட்டும் கிடையாது, எல்லா விசுவாசிகளும் கூட தான் இருக்கிறார் கர்த்தர். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கிறார். காஸ்டியூமை போட விட மாட்டுறாங்க விசுவாசிகள், போட விட மாட்டுறாங்க பாருங்கள். அவர் வல்லமையான விதத்தில் வெளிப்பட விட மாட்டுறாங்க. நான் சொன்னது போல் அந்த ஆள் சொன்னார் பாருங்க, எப்படி அந்த வல்லமை முடங்கி போயிடுச்சுன்றாரு. அதான் முடங்கி போன மாதிரி அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, ஒன்றும் பண்ண முடியாமல். ஏன்? நம்ம ஒன்றுமே பண்ணுறதில்ல, அவர் நாமத்தை உச்சரிக்கிறது இல்லை, நாமத்தை சொல்கிறதில்ல. நாமம் எங்கே இருக்கோ நபர் அங்கே இருக்காருன்னா எப்போவுமே தான் இருக்கிறாரு. ஆனால் நாமத்தை சொல்லும் போத அந்த காஸ்டியூமை போட்டு வந்துடுறாரு. காஸ்டியூமை போட்டுட்டு நின்னாருனாங்க அந்த கதையே வேற.
சும்மா கண்ணாடி போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க கதை வேற, காஸ்டியூம் போட்டுட்டு வர கதை. நான் அந்த விதத்தில் சொல்கிறேன். நாமம் எங்கேயோ நபர் அங்கேனா, நாமத்தை நீங்கள் சொல்லும்போது உங்கள் சூழ்நிலையை மாற்றக்கூடிய விதத்தில் வந்துடுறாங்க. அவருடைய வல்லமை அங்கே வெளிப்படுகிறது, அவருடைய ஞானம் அங்கே வெளிப்படுகிறது. உங்களுக்கு ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கீங்க, ஞானம் தேவை, அறிவு தேவை, இதை எப்படி டேக்கிள் பண்ணுறது, எப்படி டீல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல பாருங்கள், அவருடைய ஞானம் உங்களுக்கு தேவை. அவர் கூடயா இருக்காருன்னு சொல்லி என்ன, சில பேர் கூடயா இருக்காரு ஆனால் ஒன்றும் நடக்கிறது இல்லை. அப்படி சொல்ல நான் நாமத்தை சொன்னீங்கன்னா வேற விதத்தில் கூட இருக்கார். அதுதான் சொல்கிறேன். என்ன சொல்லிட்டு வரோம் நம்ம? இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறத பற்றி தான் பேசுகிறோங்க. அர்த்தமற்ற விதத்தில் சொல்லக்கூடாது. இயேசுவே உங்களுடைய நாமத்தில், பிதாவே இயேசு நாமத்தில் வருகிறோம் கிடையாது. அப்படி சொல்லும் போது கொஞ்சம் பாஸ் பண்ணி இயேசுவை பற்றி யோசிக்கணும். யோசிக்கிறது மாற்றம் கிடையாது, அவர் அங்கேயே வந்துடுறாரு, வல்லமையுள்ள விதத்தில் வந்துடுறாரு, வெளிப்படுகிறாருன்றத விசுவாசிக்கணும், உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்படி எடுக்க தொடங்கினா வேற மாதிரி போயிடும். சீரியஸாக பாருங்க, இப்போ நம்ம சும்மா சொல்ல இயேசுவே உம்முடைய நாமத்தில் வருகிறோம்னு சும்மா சொல்ல, எப்படி சீரியஸாக சொல்கிறோம் பாருங்க. இதுக்கு இதை சில வசனங்கள் கொடுக்க விரும்புகிறேன். ரோமர் 10:13 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். whosoever shall call upon the name of the Lord shall be saved. தமிழ் எப்படி வருது? ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். எப்படி ரட்சிக்கப்படுவான்? நம்ம வாயை திறந்து கர்த்தாவே அப்படின்னு சொன்னா அவர் வந்துடுறாராம், வந்து நம்மளை உதவி செஞ்சு ரட்சிக்கிறார். அதுதான் சொல்லுது. நாமம் எங்கேயோ நபர் அங்கே. மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். எப்படி சொல்லுது பாருங்க. என் நாமம் எங்கே இருக்குதோ, 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி வரும்போது நானே அவர் நடுவில் வந்துடுறேன். யார் வர்றது? இயேசுவே வந்துடுறாரு. இயேசு நாமம் இருக்க இடத்துல இயேசுவே வந்துடுறார். சங்கீதம் 54, சங்கீதம் Psalm 54. முதல்ல 7வது வசனம் சங்கீதம் 54:7. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களில் நீதி சறுக்கட்டுதலை கண்டது. ஸோ யார் விடுவித்தது? அவர். யார்? அவர்னா கர்த்தர். அவர் தான் விடுவித்தார். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் 1ஆம் வசனம் வாசிங்க, verse 1. தேவனே, உமது நாமத்து நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவரே வந்து தான் விடுவிச்சாரு. ஆனால் எப்படி பண்ணாரு? அவருடைய நாமத்தின் நிமித்தம், நாமத்தின் மூலமாக. இங்கிலீஷில் அப்படியே வருது, சேவ் மீ பை தை நேம் அப்படின்னே வருது. அப்புறம் 2ஆம் வசனம் வாசிங்க அப்படியே. தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடும். வாயின் வார்த்தைகள்னா நாமத்தை சொல்றாரு இவர் சங்கீதக்காரன், அவர் வந்துடுறாரு. அதை தான் போட்டிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் 6வது வசனம் வாசிங்க. உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. எது நலமானது? நாமமே நலமானது. பாருங்க, அவருக்கு வந்து நாமத்தை சொன்ன கர்த்தரே வந்து விடுவிச்சிட்டாரு. அதனால தான் அப்படி நாமத்தை திரும்ப திரும்ப சொல்றாரு. இன்னொரு சங்கீதத்துக்கு போவோம். சங்கீதம் 124. நாமம் எங்கேயோ நபரும் அங்கே. அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். முதல்ல 7ஆம் 8ஆம் வசனம் வாசிப்போம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. வேடனுடைய கண்ணிக்கு தப்பினோம்னு இருக்கு. எப்படி தப்பினோம்? அவர் வந்து உதவி செஞ்சார். எப்படி ஆனால் உதவி நம்மளுடைய. அப்புறம் 8வது வசனத்தில் பாருங்க, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் மேல் இருக்குதுன்னு சொல்ல, கர்த்தரில் உள்ளதுன்னு சொல்ல, கர்த்தருடைய நாமத்தில். பாருங்க, திரும்ப இப்போ நான் இது 2 வாரமாக என்ன பண்ணிட்டு வரேன், இந்த நாமத்தையும் நபரையும் எப்போவுமே ஒப்பிட்டு பார்க்குறோம். அதை வந்து பிரிச்சிடவே கூடாது. பிரிச்சுட்டா அந்த நாமத்தில் இருக்க வல்லமை போயிடுது, அந்த நாமம் வேலை செய்யாது எப்படி வேலை செய்யணுமோ.
எப்போவுமே நாமத்தையும் நபரையும் ஒன்றாகவே வைத்துக்கொள்ளணும். பாருங்க என்ன சொல்லும், நாமம் எங்கே இருக்கோ நபரும் அங்கே. உண்மையா கர்த்தரை கூப்பிடும் போது, உண்மையா நாமத்தை பயன்படுத்தும் போது இயேசுனுடைய பிரசனமே அங்க வந்துருது. இந்த 124ஆம் சங்கீதத்திலே அப்படியே 1ஆம் வசனம் போய் வாசிங்க. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். யார் நம்மளை பக்கத்தில் இராது விட்டால் கர்த்தர். அப்படின்னா இப்படி தான் கர்த்தர் வந்து விடுவித்தார், அப்படி தான் இருக்கு. 6வது வசனம் பாருங்க, திரும்ப 6வது வசனம். நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் ஒப்பு கொடாம இருந்தார். கர்த்தர் தான் எல்லாத்தையும் பண்றாரு. ஆனா 8வது வசனத்தில் எப்படி போட்டிருக்கு, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இது இன்னொரு வசனத்தில் கூட நான் போய் காமிக்கலாம். ஏசாயா 30:27 ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, இதோ கர்த்தருடைய நாமம் வரும் அப்படின்னு போட்டிருந்தது. ஆனால் நாமமா வந்தது, நபரே வந்துட்டார். நாமம் எங்கேயோ நபரும். இயேசுவின் நாமத்தை நீங்கள் உண்மையாக அர்த்தமுள்ள விதத்தில் பயன்படுத்தும் போது அவரே அங்கே வந்துடுறார். அவருடைய பிரசன்னம் ஒரு விசேஷித்த விதத்தில் வெளிப்படுகிறது. அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இது ஒரு பெரிய கோட்பாடு. இதை நீங்கள் வந்து ஜெபத்தில் மட்டும் கிடையாது, எந்த இதுலேயும் யூஸ் பண்ணலாம். இயேசு நாமத்தை எப்போ போய் யூஸ் பண்ணுறீங்கனாலும் இப்படி யோசித்தீங்கன்னா விசுவாசம் ஈஸியாக வரும். நான் இயேசு நாமத்தை வாய் திறந்து சொல்லும் போது இயேசுனுடைய பிரசன்னமே இங்கே வெளிப்படுதுன்னா அது நடக்கிற காரியம் வேறு. பிரச்சனை வந்து உங்களை பார்த்து ஒரு வேளை போகாமல் இருக்கலாம், அவரை பார்த்து போகாமல் இருக்க முடியுமா? முடியாது, சான்ஸே கிடையாது. நாமம் எங்கேயோ நபரும். என்ன சொல்லிட்டு வரேன், இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறதுன்றது சும்மா பேச்சு கிடையாது, சீரியஸான ஒரு மேட்டர். அவர் நாமத்தை ஜெபத்தில் உச்சரிக்கும் போது அவரை பற்றி யோசிக்கணும். அவர் யார்? அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். அவர் எனக்கு சிலுவையில் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். யோசித்து கொண்டே இருக்கும் போதே அவரே அங்கே வந்துட்டார்ன்றதை உணர வேண்டும். ஏன் நான் கூப்பிட்டேன். பக்கத்து ரூமில் எங்கள் அம்மா என் பக்கத்து ரூம்லேருந்து வர்றது போல் அவர் வானத்துலேருந்தே அவர் பிரச்சனை இங்கே எனக்கு அப்படி வர முடியும். பாருங்கள், ஏன் என்ன நேசிக்கிறார். சில பேர் சொல்கிறாங்கன்னா நீங்கள் கூப்பிட்டா உடனே வரத்துக்கு அவர் வேலைக்காரனா? அப்படி கிடையாது. ஒரு பிள்ளையின் சத்தத்தை கேட்டால் அப்பா வருவாரா வரமாட்டாரா? அவர் நான் வேலைக்காரனா? பாசங்க, அன்பு, அதனால வராரு. நாமம் எங்கேயோ நபர். பாருங்கள், இப்போ சீரியஸ் ஆகிடுச்சு ஜெபம். இப்போ என்ன, இன்னும் அந்த பாஸ் பட்டனில் தான் இருக்கிறோம். ஜெபத்தை பாஸ் பண்ணிவிட்டு இயேசுவை பற்றி கொஞ்சம் யோசித்தோம். அப்படியே யோசித்து கொண்டு இருக்கையில் என்ன உணர்ந்தோம், இயேசுவே வந்துட்டாரு, இங்கே வந்துட்டாரு. இப்போ வந்ததுனால எல்லாமே மாறிடும். இயேசு இங்கே வந்துட்டாருன்னா டைம்லாம் பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு இயேசுவே அதே சரீர ரூபத்தில் இங்கே வந்துட்டாருன்னா இப்படி சொல்லுவேன் நான், இயேசுவே நீங்கள் ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணுங்கள், க்ளோசிங் ப்ரேயர் பண்ணுங்கள். நாங்கள் அந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இயேசுவே புது பாட்டு கூட ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டோம். எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்தி ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு நானும் பிரசங்கத்துக்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது சொல்லணும் அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். ஆனால் நீங்கள் ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணிட்டுங்க, க்ளோசிங் அப்படி சொல்லணும்னா கிடையாது. இயேசு இங்கே வந்து நின்னார்னா ஒன்றும் வேணாம், ப்ராக்டிஸ் பண்ண பாட்டும் வேணாம், பிரசங்கமும் வேணாம், ஒன்றும் வேணாம், நீங்களே வந்து எல்லாமே பண்ணிவிடுங்கன்னு தான் சொல்லுவோம். கரெக்டாக? ஆனால் இன்றைக்கி ஜெபத்தில் என்ன பண்ணுறாங்க, இயேசுவை ஓப்பனிங் கொடுக்குறாங்க, அங்கே க்ளோசிங் கொடுக்குறாங்க, நடுவில் அவர் இங்கே ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஜெபத்தில் இயேசு நாமத்தை உச்சரிக்கும் போது இயேசுவை பற்றி யோசிக்கணும். யோசிக்கிறது மட்டும் இல்லை, அவரே அங்கே வந்துட்டார்ன்றதை உணர வேண்டும், நம்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்படி நம்புறதுனால, அப்படி உணர்றதுனால அவருக்கு அங்கே சென்டர் பொசிஷனை கொடுக்கணும். இப்படி போயிடணும் தூரமாக, நீ சென்டரில் வரும், சென்டர் ஸ்டேஜை இயேசு எடுத்துக்க விடணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபோக்கஸ் வந்து அவர் மேலே போயிடணும். இப்போ ஜெபம் முழுக்க ஓப்பனிங் க்ளோசிங் மட்டும் கிடையாது, ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் வரைக்கும். பாருங்கள், அதனால தான் அந்த பழக்கத்தை ஏற்படுத்தினாங்க. ஓப்பனிங் க்ளோசிங் ஏன் ஏற்படுத்தினாங்க? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும், ஏன் அப்படி போட்டிருக்கு? வானமும் பூமியும் நடுவில் இருக்க எல்லாமே ஒளிந்து போனாலும் என் வார்த்தை. அது மாதிரி தான் ஓப்பனிங் க்ளோசிங் ஏன் கொடுத்தாங்கன்னா இயேசு நாமத்துக்கு ஓப்பனிங் க்ளோசிங் நடுவில் இருக்க எல்லாமே இயேசுவுக்கு கீழ்ப்படிஞ்சு இயேசுவை மையமாக வைத்து தான் நடக்க வேண்டும். ஜெபத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறதுனா என்ன அர்த்தங்க, ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இயேசு தான் மையம். அந்த ஜெபத்துக்கு அவர் தான் ஃபோக்கஸ், அவர் தான் சென்டர்.
என்ன சொல்ல வரோம்? ஃபோக்கஸ் யார் மேலே இருக்கணும்? இயேசு மேலே இருக்கணும். அதுதான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறது. லைட்டை வந்து எங்கே அடிக்கணும்? இயேசு மேலே. மற்றது இந்த ட்ராமாலாம் பார்த்துருக்கீங்கள்ல, மெயின் கேரக்டர் மேலே லைட் அடிப்பாங்க, மற்றவங்களாம் கொஞ்சம் இருட்டாக்கிடுவாங்க, தெரியவே தெரியாது. அது மாதிரி லைட் எங்கே அடிக்கணும்? ஜெபத்தில் இயேசு மேலே மட்டும்தான் அடிக்கணும். நம்ம மேலே அடிக்கக்கூடாது, நம்மளுடைய விண்ணப்பத்தின் மேலேயும் அடிக்கக்கூடாது. பாருங்கள், ஃபோக்கஸ் வந்து நம்ம மேலே இருக்கக்கூடாது, நம்ம விண்ணப்பத்தின் மேலே இருக்கக்கூடாது. இதுதான் பேசிட்டு வரேன் பாருங்கள். இயேசுவின் மேலே இருக்க வேண்டும். இயேசுவின் மேலே இருந்தால் ஜெபமே வேற மாதிரி போகும். ஃபோக்கஸே ஆரம்பத்திலேருந்து முடிவு முழுக்க முழுக்க இயேசு தான் இந்த ஜெபத்துக்கு மையம், இயேசு தான் ஃபோக்கஸ் அப்படின்னு இருந்தால் ஜெபம் முழு ஜெபமே மாறிடும். பாருங்க, இன்னும் அந்த பாஸ் பட்டனில் தான் இருக்கிறோம், ஜெபமே பண்ணல. பாஸ் பண்ணிட்டு இவ்வளோ யோசிக்கிறோம். ஒருத்தர் நாமத்தில் ஜெபம் பண்ணோன்னா இதுதான் அர்த்தம். ஒருத்தர் நாமத்தில் எதை பண்ணாலும் இதுதான் அர்த்தம். பாருங்கள், நீங்கள் அந்த காலேஜ் அட்மிஷன் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னு சொன்ன உதாரணம், அங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது கவனம் எங்கே இருக்கும்? அந்த ஆள் வந்து உங்களை பார்ப்பார், உங்கள் பையனை பார்ப்பார், அல்லது உங்கள் பொண்ணை நீங்கள் கூட்டு பண்ணி பொண்ணை பார்ப்பார். அவங்க என்ன மார்க் எடுத்து, கவனம் வந்து அங்கே இருக்கும், உங்கள் மேலே இருக்கும், உங்கள் பிள்ளை மேலே இருக்கும், அந்த மார்க் மேலே இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த பெரிய நாமத்தை அவுத்து விட்ட பிறகு எங்கே இருக்கும் கவனம்? நாமத்து மேலே தானே இருக்கும். இதெல்லாம் பார்க்க மாட்டார். அதுக்கப்புறம் அதே தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பார், ஐயோ அவர் நாமத்தை சொல்லிட்டாங்களே அப்படின்னு. இது எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய ஆளோட நாமத்தை யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கவனம் அந்த ஆள் மேலே போயிடும். பாருங்கள், நீங்கள் மினிஸ்டர் நாமத்தை சொன்னால் ஓரளவுக்கு, ஆனால் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா ஐயோ அடேப்பா, விண்ணப்பம் கிடக்கட்டும், என்ன இருந்தாலும் பண்ணி தரோன்னு தான் சொல்லுவாங்க. இருக்கீங்களா? பாருங்க, கவனம் எங்கே போகுது? யார் நாமத்தில் கேட்குறீங்க, யார் நாமத்தில் ஜெபிக்கிறீங்க, கவனம் அங்கே தான் போகுது. லைட் அங்கே தான் அடிக்குது, அவர் தான் சென்டர் ஆகிடுறாரு, நீங்கள் வந்து மறைஞ்சு போயிடுறீங்க, நீங்கள் அங்கே முக்கியமே கிடையாது. ரொம்ப ஜெபம் வந்து இப்படி தான் நடக்க வேண்டும். இதுதான் இயேசுவின் நாமத்தில் நடக்கிற ஜெபம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற. இப்பேற்பட்ட ஜெபம் எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். இப்பேற்பட்ட ஜெபம் எப்படி இருக்கும்? முழுமையாக வேற மாதிரி இருக்கும். பாருங்கள், அணுகிற முறையே வேற மாதிரி இருக்கும். அப்ரோச்சே, நீங்கள் வர விதமே, ஜெபத்துக்குள்ளே நுழையிற விதமே வேற மாதிரி இருக்கும். ஏன்? கவனம் எல்லாம் இயேசு மேலே இருக்குது. எண்ணம், மனதெல்லாம் இயேசுவை பற்றி எண்ணங்கள் நிறைந்து இருக்கிறது. அவர் யார், அவர் எப்பேற்பட்ட காரியத்தை உங்களுக்கு பண்ணியிருக்கிறாரு. இப்படி இருக்கும் போத நீங்கள் நேரடியாக கர்த்தர்கிட்ட போவீங்க. தேவனிடத்தில் உங்களுக்கு ஒரு தேவை வந்ததுன்னா, இன்றைக்கி எல்லாம் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், எல்லாருக்கும் தேவை இருக்குது பாருங்கள். ஆனால் அது எப்படி? சில பேர் வந்து தேவை இருக்கும், ஆனால் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க, அதை பற்றி ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அப்படியே மனசோர்வோடு உட்காந்துட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து எந்திரிச்சு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? டாக்டரை போய் பார்ப்பாங்க, பாஸ்டரை போய் பார்ப்பாங்க, இவங்கள பார்ப்பாங்க. ஆட்கள் இருக்காங்கல்ல, பிரச்சனைன்னு வரும்போது தான் நம்ம சில ஆட்கள் இருக்காங்க நம்மளுக்கு. அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க. இயேசு மேலேயே கவனம் இருந்ததுன்னா தைரியமாக என்ன பண்ணுவீங்க? நேரடியாக பிதாவின் இடத்தில் போவீர்கள். ஏன்? குமாரனே சொல்கிறார்ல வான்னு, அவரே வழியாக இருக்கார்ல. தைரியமாக நேரடியாக, இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். போல்ட்லி அண்ட் டைரக்ட்லி, நீங்கள் தைரியமாக போவீங்க, நேரடியாக போவீங்க. இந்த பாஸ்டர் மூலமாக போகணும். சில பேர் இப்படி ஏதோ ஒன்று தேவைன்னா கர்த்தர் இடத்துல ஏதோ ஜெபத்தில் பெற்றுக்கொள்ளணும்னா பாஸ்டர் மூலமாக போய் பாஸ்டர் ஜெபிச்சு அவங்களுக்காக பெற்றுத்தரணும்னு அப்படி யோசிப்பாங்க பாருங்கள். பாஸ்டர் ஜெபிச்சு அவங்களுக்காக கேட்டால் அது வந்து நடக்கும். நானே ஜெபிச்சு டைரெக்டாக கேட்டால் நடக்காது. அப்படி யோசித்தீங்கன்னா அப்போ இயேசு வந்து சிலுவையில் அரைஞ்சதுக்கு என்ன அர்த்தம் பாருங்கள். நீதிமொழிகள் ஹீப்ரூஸ், எபிரேயர் 10:19. அவர் சிலுவையில் பாருங்கள் என்ன சொல்லிட்டு வரோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறதுனா கவனமெல்லாம் இயேசுவின் மேலே இருக்கிறது. எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது.
எங்க பிரவேசிக்கிறதுக்கு தைரியம்? பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு தைரியம். எப்படி தைரியம் வருது? அவருடைய இரத்தத்தினாலே நம்மளுக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. பாருங்க, அவருடைய ரத்தம் நம்மளுக்கு ஒரு வழி ஆயிடுச்சு. இப்போ ஏன் இதை பார்த்துட்டு இருக்கோம்? கவனம் எங்கே இருக்குது? இயேசு மேலே இருக்குது. அவர் யார்? அவர் என்ன பண்ணார்? அவர் சிலுவையில் மரித்தார், என் பாவங்களெல்லாம் சுமந்தார். அவர் சிந்தின ரத்தம் என்னை இப்போ தைரியமாக போகும்படி வச்சிருச்சு. இப்போ அவருடைய ரத்தத்தினால நான் தைரியமாக உள்ளே போகலாம். நானே டைரெக்டாக உள்ளே போகலாம். பாருங்கள், யாரும் பாஸ்டர் மூலமாக போக தேவையில்லை. நான் என்னோட பரிசுத்தமாக அவங்க மூலமாகலாம் போக தேவையில்லை. பாருங்கள், அப்படி போனால் பழைய ஏற்பாட்டுக்கும் இப்போத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. இயேசு சிலுவையில் போய் அரைஞ்சதுக்கு அர்த்தமே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஒரு தேவன் வரும்போது எப்படி பண்ணாங்க ஜனங்க? ஆலயத்துக்கு போனாங்க. ஆலயத்தில் அங்கே பாஸ்டர் மாதிரி ஒருத்தர் இருந்தார், பிரதான ஆசாரியர். அவர்கிட்ட போய் தேவையை சொல்லணும். டைரெக்டாக போய் கர்த்தர்கிட்ட சொல்ல முடியாது. பாருங்கள், அவர்கிட்ட போய் சொல்லுவார். அவர் கர்த்தர்கிட்ட ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வார். இப்போ அப்படி கிடையாதுங்க. இயேசு ஒரு புது வழியை திறந்து விட்டார். கர்த்தருக்கு நேரடியாக போகலாம் நீங்கள் தைரியமாக. இது எப்படி இருக்குன்னா, இந்த அட்மிஷன் திரும்ப அதுக்கு வர மன்னிக்குவோம். அட்மிஷனுக்கு எப்படி அட்மிஷன் ஆஃபீஸ் போகிறீங்க, போய் பெரிய பேர் சொல்கிறீங்க. அட்மிஷன் ஆஃபீஸ் போகலன்னு வச்சுக்கோங்க, டைரெக்டாக ஓனர் வீட்டுக்கே போகிறீங்க. காலேஜ் ஓனரு வீட்டுக்கே போயிடுறீங்க. அங்கே உங்களை கேட்குறாங்க, என்ன யாரை கேட்டீங்க வந்தீங்க? அட்மிஷன் வேணுன்னா ஆஃபீஸுக்கு போகணும், அதுக்கு ஒரு முறை இருக்குது, அதுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும். இங்கே வீட்டிலலாம் பார்க்க ஓனர் பெரிய ஆள் பாருங்கள், அவர் சும்மா லேஸில் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, அவர் குமாரன் தாங்க என்னை வர சொன்னார், அவர் தானே என்னை வர சொன்னார், அதனால தான் வந்திருக்கேன். தைரியமாக சொல்ல முடியுமா? முடியாதா? ஒருத்தர் உங்களை என்னை நாளைக்கு இந்த நேரத்தில் பாரு அப்படின்னு சொன்னான். நாளைக்கு 10 மணிக்கு என்னை வீட்டில் பாரு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் போவீங்களா? அப்போ போவீங்க. அங்கே போயிட்டு யாராவது உங்களை ஒரு மாதிரி துணிச்சலாக கேட்டாங்கன்னு வைங்க, யாரை கேட்டீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்வீங்க? அவர் தானேங்க என்னை கூப்பிட்டாரு, அதனால தான். அது மாதிரி தான் இது. இயேசு தான் நம்மளை கூப்பிட்டாரு. யார்? மகன் தான் கூப்பிட்டது. நம்ம தைரியமாக சொல்லலாம். யார் கேட்டாலும் மனதில் டவுட் வரும்போது தைரியமாக சொல்லலாம். பிசாசு சொல்லும் போது தைரியமாக சொல்லலாம். இயேசு தான்ப்பா வர சொன்னது. என்ன? இயேசுவே பிதாவின் இடத்தில் போய் எதை வேணா கேட்டுக்கொள் அப்படின்ட்டார். என் நாமத்தினால கேளு, எதை வேணா கேள். பாருங்க, அணுகிற முறையே வேற மாதிரி ஆயிடுது. ஏன்? கவனமெல்லாம் இயேசுவின் மேலே இருக்குது. சும்மா பேருக்கு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் கிடையாது. முழுக்க கவனம் இயேசுவின் மேலே இருக்கு. அதனால் தைரியமாக போக முடியுது, நேரடியாக போக முடியுது. நான் இன்னைக்கு பாவம் செஞ்சிட்டேனே அப்படின்னு யோசித்தீங்கன்னா, ஜெபம் பண்ணும்போது சில பேருக்கு அதுதான் வருது மனசில். என்ன வருது? ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேனே, எப்படி கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார்? அப்போ நீங்கள் இயேசு நாமத்தில் ஜெபிக்கலன்னு அர்த்தம். இருக்கீங்களா? அந்த மாதிரி எண்ணம் வந்தாலே நீங்கள் இயேசு நாமத்தில் ஜெபிக்கலன்னு அர்த்தம். ஏன்? இயேசு நாமத்தில் ஜெபிச்சீங்கன்னா உங்கள் மனது எந்த எண்ணங்களால் நிரப்பியிருக்கும்? இயேசுவை பற்றிய எண்ணங்களால் நிரப்பியிருக்கும். அவர் சிலுவையில் உங்கள் பாவத்தை சுமந்தார்ன்ற எண்ணங்களால் நிரப்பியிருக்கோம். நீங்கள் உங்கள் பாவத்தையே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் விரலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அங்கே பார்க்கல, உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இயேசுவை பார்க்கல. அது இயேசு நாமத்தில் சும்மா ஜெபிக்கிறது, பேருக்கு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறது, உண்மையான விதத்தில் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறது அல்ல. பாருங்க, நம்ம பாவத்தை கவனம் எங்கே இருக்குதோ அவங்க நாமத்தில் தாங்க ஜெபிக்கிறீங்க. நீங்கள் உங்கள் பாவ நாமத்தில் தான் ஜெபிக்கிறீங்க. நீங்கள் கண்ணு இயேசு மேலே இருந்ததுன்னா, பார்வை இயேசு மேலே இருந்து, கவனம் இயேசு மேலே இருந்ததுன்னா உங்கள் பாவமே தெரியாது. ஏன்? சிலுவை தான் தெரியும், உங்கள் பாவம் அங்கே சுமந்து படுறது தெரியும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பாவம் மறைஞ்சு போயிடும். தேடி பார்த்தா கூட கண்டே பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் எதை யோசித்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் ஜெபத்தில், அது எனக்கு காமிக்குது எந்த நாமத்தில் ஜெபிக்கிறீங்க. நீங்கள் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறதுனா முழுக்க மனது இயேசுவை பற்றி எண்ணங்களால் நிரம்பி இருக்குது. அவர் சிலுவையில் உங்களுக்கு என்ன பண்ணாருன்றதுனால நிரம்பி இருக்குது. அப்படி எண்ணும்போது தைரியம் வரும். பாவமாவது ஏதாவது பலவீனமாகுது, ஒன்றுமே நம்மளை தடுக்க முடியாது. தைரியமாக போகலாம், நேரடியாக போகலாம். இப்பேற்பட்ட ஜெபம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வரேன் பாருங்க. அணுகுற முறையே வேற மாதிரி ஆயிடுது. அடுத்தது விண்ணப்பம் எப்படி பாதிக்கப்படுறது? எல்லாமே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம்னா நான் சொன்னது போல் ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் வரைக்கும் எல்லாமே பாதிக்கப்படுறது. அணுகிற முறையே வேற மாதிரி, தைரியமாக நேரடியாக. அதுக்கப்புறம் விண்ணப்பமும் வேற மாதிரி ஆகிடும். விண்ணப்பம் இங்கே எப்படி போட்டிருக்கு? யோவான் 13
யோவான் 14 சாரி, எதை என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, திரும்ப திரும்ப அப்படி தான் போட்டிருக்கு, எதை, வாட் எவர் யூ ஆஸ்க். இங்கிலீஷில் சில பேர் சொல்கிறாங்க, என்னங்க இது எதை கேட்பீர்களோன்னு இருக்குது. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் தானே கொடுப்பாரு. மற்ற இடங்கள்ல அப்படி போதிக்குது, தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் தான். இது இங்கே இயேசு வந்து எதை கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கிடையாது, கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும். எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லலை, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன மையமாக வைத்து எதை கேட்டாலும், என் மேலேயே கவனத்தை செலுத்தி எதை கேட்டாலும், நான் அங்கே இருக்கிறேன்னு அறிஞ்சு எதை கேட்டாலும். நம்ம டிவி பார்த்துட்ருக்கோம், நம்ம பெற்றோர்களோட டிவி பார்க்குறோன்னு வைங்க. டிவியில் வர்றது எல்லாமே நல்லது இல்லை, ஏதாவது நல்லதாக பார்த்துட்ருப்போம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொஞ்சம் மோசமாக எதாவது காமிப்பான். அப்போ பெற்றோர்லாம் இருக்கும் போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அவங்களாம் இல்லைன்னா நம்ம பார்த்துட்டு விட்டுருவோம், பாருங்கள் சரி பரவாயில்ல இது இப்போ வந்துட்டு போகுது அப்படின்னு, சீக்கிரம் போயிடும். அவங்களாம் இருந்தாங்கன்னா சரி சேனலை மாற்றுவோம் மாதிரி கூச்சப்படுவோம்ல. இது பாஸ்டரே கூட இருந்து டிவி பார்த்தாருன்னா கண்டிப்பாக ஐயோ அதை போடவே மாட்டோம், வேறு எங்கேயாவது போய் நல்ல ஏதாவது வரதை மட்டும் பார்த்து போடுவோம். இயேசுவே கூட இருந்தாருன்னா எப்படி ஜெபிப்பீங்க? மோசமான காரியம் கேட்பீங்களா கர்த்தர்கிட்ட? கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமான காரியத்தை கேட்பீங்களா? அவர் அங்கே இருக்கிறாருங்க, மனசே வராது கேட்குறதுக்கு. ஐயோ வாயிலேருந்தே வராது, தப்பான காரியம் வராது. இயேசு நீர் சொல்லும்னு கேட்போம். நம்ம விருப்பத்தை நீர் கொடும். Delight yourself in the Lord and he will give you the desires of your heart என்று இருக்குல்ல, Psalm 37:4, சங்கீதம் 37:4. அதுக்கு அர்த்தம் வந்து பாஸ்டரே போதிச்சிருக்காங்க நியூ இயர் மெசேஜில். உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பாருன்ற அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு விண்ணப்பங்களையே, உங்களுக்கு டிசையர் என்னது, விருப்பங்களையே கொடுப்பார் கர்த்தர். அது மாதிரி இயேசுவை பற்றி யோசிக்கும் போது, இயேசு அங்கே இருக்கிறாருன்னு உணரும் போது இயேசுவே கொடுப்பார் விருப்பம். இதுக்கு ஜெபி, அப்போ ஒழுங்கான காரியத்துக்கு தான். ஸோ என்னத்துக்குன்னா எல்லா தப்பான காரியங்களுக்கு ஜெபிக்க மாட்டீங்க. எதை கேட்பீர்களோனோ தப்பான விதத்தில் எதை கேட்பீர்களோ கிடையாது, சரியான விதத்தில் எதை கேட்பீர்களோ, தேவனுடைய சித்தத்தின்படி எதை கேட்பீர்களோ, இயேசுவினுடைய விருப்பத்தின்படி எதை கேட்பீர்களோ, அதுதான் அர்த்தம். சில பேர் நான் இப்படி சொன்னோன்னு எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அப்படின்னா ஒன்றுமே இல்லையங்க கேட்குறதுக்கு, தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கணுன்னா ஒன்றுமே இல்லை. என்னமோ ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் வந்து எப்படி ஆதாமை கூப்பிட்டு, ஒரு மரத்துலேருந்து நீ இந்த மரம் எல்லா மரத்துலேயும் சாப்பிட முடியாது, ஒரு மரத்தில் மட்டும்தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னாரா? எல்லா மரத்துலேருந்தும் கனிகள் சாப்பிட முடியாது, ஒரே ஒரு மரத்து கனியில் தான் சாப்பிட முடியும்னு சொன்னாரா? அப்படி சொல்ல, ஆப்போசிட்டாக தான் சொன்னார். ஒரே ஒரு மரத்தை தொடாதுன்னு சொல்ல, சாப்பிடாத. மற்ற மரங்கள் ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்குது, அதனுடைய கனிகளை தாராளமாக பாருங்கள். தேவனுடைய சித்தம்னா எப்போவுமே அப்படி தான். சில காரியங்களை பண்ண முடியாது, கொலை செய்யக்கூடாது, இந்த மாதிரி சில காரியங்கள் வெளிப்படையாக போட்டிருக்கீங்க, அந்த காரியங்களை பண்ணக்கூடாது, அதுக்கு வேண்டிக் கொள்ள முடியாது. இயேசு அங்கே இருக்கும் போத அந்த மாதிரி காரியங்களை கேட்க முடியாது, அவர் தரமாட்டார், கரெக்ட் தான். ஆனால் ஆயிரக்கணக்கான காரியங்கள் இருக்குங்க கேட்கறதுக்கு. தேவனுடைய சித்தம்னா சில பேர் மட்டம் தட்டிட்டாங்க, அது வந்து கொஞ்சம் தான், அது இவ்வளோ தான். தேவனுடைய சித்தம்னா சாய்ஸே கிடையாது, உனக்கு சாய்ஸே கிடையாது. தேவனுடைய சித்தம்னா என்னங்க? உங்களுக்கு இன்றைக்கி உட்காந்துட்டு இருக்கீங்க, தேவையோடு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, எதை ஜெபம் எப்படி பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறீங்கன்னு. தேவனுடைய சித்தம்னா என்னது? வெற்றி வந்து தேவனுடைய சித்தம், உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து தேவனுடைய சித்தம். இங்கே போட்டிருக்கு அப்படி. சமாதானம் தேவனுடைய சித்தம், சந்தோஷம் தேவனுடைய சித்தம், குடும்ப குழப்பம் தேவனுடைய சித்தமா? குடும்ப சமாதானம் தான் தேவனுடைய. கையின் வேலையில் ஆசீர்வாதமாக இருக்கணுன்றது தேவனுடைய சித்தமா? நீங்கள் முன்னேறி வரணுன்றது தேவனுடைய சித்தம்? நீங்கள் நல்ல சம்பளம், உங்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படணுன்ற தேவனுடைய சித்தமா? இதெல்லாம் தேவனுடைய சித்தம் தான். எவ்வளோ இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம் தேவனுடைய சித்தம். அதனால தான் சொல்கிறாரு, எதை கேட்பீர்களோ என் நாமத்தினாலே எதை கேட்பீர்கள். இன்னும் கேட்டால் ரொம்ப கம்மியாக கேட்டக்கூடாது. பாருங்கள், மோசமாக கேட்குறதுக்கும் வாய் வராது, ஏன் அவர் இருக்கார் அங்கே, நாமம் எங்கேயோ நபரும் அங்கே. அதே நேரத்தில் அற்பமாக கேட்குறதுக்கும் வாய் வராது. இவ்வளோ பெரிய ஆளை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன சாக்லேட் கொடுங்கன்னு கேட்பீங்களா? கிடையாது. அவரே ஒரு மாதிரி, என்ன பையனையே ஒரு மாதிரி நீ அசிங்கப்படுத்துறிய அப்படி. இவ்வளோ பெரிய ஆளை வச்சுக்கிட்டு பெருசாக தான் கேட்கணுங்க. அதனால தான் பாஸ்டர் போதிக்கிறாங்க பாருங்கள், விருப்பத்தையே அவங்களுக்கு கொடுப்பார் அவர். இப்படி ஜெபிச்சீங்கன்னா அவர் அங்கே இருக்காருன்னு உணர்ந்து ஜெபிக்கும் போது விருப்பமே அவரிடத்தில் வரும், அவரிடத்தில் அவர்கிட்ட இருந்து வரும். அவர் சொல்லுவார், பெருசாக கேளு, நல்லா இன்னும் பெருசாக கேளு,
பாருங்க, சீரியஸாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் போது எல்லாமே மாறுது. அணுகிற முறை மாறுது, விதம் மாறுது, விண்ணப்பமே மாறிடுது. மோசமானது கேட்க மாட்டீங்க, ரொம்ப சின்ன அற்பமான காரியமும் கேட்க மாட்டீங்க. நல்லா பெருசாக கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில், தேவனுக்கு ஏற்ற விதத்தில் கேட்பீர்கள். எப்படி இந்த ஜெபம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வரேன் பாருங்க. அணுகிற விதம் வேற மாதிரி இருக்கும், நீங்கள் கேட்கிற காரியமே வேற மாதிரி இருக்கும். வேற என்ன, யார் கேட்குறா இந்த ஜெபத்தில்? யார் கேட்குறா? நீங்கள் சொல்லலாம், நான் தானங்க கேட்குறேன். இயேசு சொல்கிறாரு, என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அப்படின்னா நம்மளை கேட்க சொல்கிறார். உண்மைதான். ஸோ ஜெபத்தில் நம்ம தான் பிதாவின் இடத்தில் இயேசு நாமத்தில் கேட்குறோம். ஆனால் இயேசு விரும்புகிறத தானே கேட்குறோம். கரெக்டாக? இயேசு கொடுத்த விருப்பத்தை தான் நம்ம கேட்குறோம். அவர் சித்தத்தின்படி தானே கேட்குறோம். இன்னும் கேட்டால் அவரே அங்கே இருக்கிறாரு. அவருக்கு, நீங்கள் ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு இருக்கீங்க, ஆர்டர் வந்து எடுக்கிறாங்கல்ல, உங்களுக்கு என்ன வேணுங்க? எனக்கு வந்து ஒரு இட்லி வேணும். அப்புறம் சில நம்ம ஊர்லலாம் பழக்கம் என்னென்னா, குடும்ப தலைவர் வந்து எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணிவிடுவார் இல்லை? சில நேரங்கள் அப்படி தான் இல்லை? எனக்கு இட்லி வேணும், இவருக்கு வந்து தோசை வேணும் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுவேன். அப்போது இவர்கிட்ட ஃபுல் ஆர்டர் எடுத்துகிட்டு பக்கத்து நபர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னா ஏற்கனவே ஆர்டர் சொல்லியாச்சு. கரெக்டாக? இயேசு நம்மளோடே தான் இருக்கிற ஜெபம் பண்ணும் போத அவர் என்ன ஆர்டர் பண்ணுமோ நம்ம அதை தான் ஆர்டர் பண்ணுறோம். இருக்கீங்களா? அவர்கிட்ட இயேசுவை உங்கள் ஆர்டர் என்னன்னு கேட்டால் அவர் சொல்வார், அதுதான்ப்பா, அதே தான். இப்போ இவர் சொன்னார்ல, அந்த ஆர்டர் தான். அது மாதிரி யார் கேட்குறா ஜெபத்தில், யார் வேண்டிக் கொள்றதுன்றதை பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வேண்டிக் கொள்கிறோம் உண்மைதான், ஆனால் இயேசுவே கூட இருக்கிறாரு. இயேசு விரும்புகிறது தான் நம்ம வேண்டிக் கொள்கிறோம். அப்போ இப்படி சொல்லலாமா, நான் வேண்டிக் கொள்வது மட்டும் கிடையாது, இயேசுவே கேட்கிறார். உண்மையா இல்லையா? பாருங்க, இது வந்து இயேசுவை மையமாக வைத்து பண்ற ஜெபம். இது ஓப்பனிங் க்ளோசிங் மட்டும் கிடையாது, எல்லாம் நடுவில் இருக்க எல்லாம் அவர் தான் மையம். இங்கே அவர் தான் ஃபோக்கஸ், அவர் தான் சென்டர். நான் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிறேன். அதனால கேட்கும்போது அவர் கேட்கறது போல ஆயிடுது. அவர் கேட்டால் பதில் வருமா? வராதாங்க, வந்து தான் ஆகணும். இந்த 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 மாதிரி ஜெபம் வந்து ஃபெயில் ஆக சான்ஸே கிடையாது. இதுதான் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறது. உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவை? உங்கள் அப்பா, உங்கள் பிதாட்ட போங்க. நான் சின்னதாக இருக்கும்போது ஒரு நாள் போய் யாரோ ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒன்று கேட்டுட்டேன், எனக்கே தெரியல. எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் எங்கள் அம்மா என்னை வந்து கண்டிச்சாங்க. என்ன இவர் யார் கண்டவங்கள்ட்டையும் கேட்கக்கூடாது, போய் டைரெக்டாக அப்பாட்ட கேளு, உனக்குன்னு ஒரு அப்பா இருக்காங்க, அவர்கிட்ட கேட்டால் அவர் பண்ணுவார். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, நான் கேட்டவர் வந்து கொஞ்சம் கஞ்ச பிசினாரி. இத்தனைக்கும் நான் சின்ன பையன், எனக்கு ஒன்றும் தெரியாது பாருங்கள். இன்றைக்கி அடித்தா கூட அவர்கிட்ட போய் கேட்க மாட்டேன். நான் அடித்து போட்டால் கூட என்ன சொல்ல வரேன்னா, ஒன்று தேவைன்னு உங்களுக்கு இன்றைக்கி தேவைன்னு இருக்கா? என்ன தேவையாக இருந்தாலும் இயேசு நாமத்தில் ஜெபிங்க. நேரடியாக கர்த்தர் தேவன் பிதாவின் இடத்தில் போங்க, இயேசுவின் நாமத்தில் போங்க, அதையே சார்ந்து போங்க, இயேசுவே சார்ந்து போங்க, இயேசுவே யோசித்துக்கிட்டு போங்க. இயேசு அங்கே உங்களோட கூட இருக்கிறாருன்றத உணர்ந்துக்கிட்டு போங்க. அவரையே மையமாக வைத்து ஜெபிங்க. உங்களுக்கு பதில் நிச்சயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தை குறித்து மிக அருமையாக கேட்டோம். அருமையான சத்தியத்தை கேட்டோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். நாங்கள் கேட்ட அருமையான சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை பற்றி கர்த்தாவே எங்களோடு கூட பேசுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் எங்களுக்குள்ள சுகத்துக்காக, ஜெயத்துக்காக, பிரச்சனையிலிருந்து விடுதலைக்காக, எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தில் எங்களுக்குள்ள சகாயத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட உம்முடைய சத்தியம் எங்களுடைய உள்ளத்தில் தங்கட்டும். ஆண்டவரே, அதை எண்ணங்களிலும் நினைவுகளிலும் தங்கட்டும் கர்த்தாவே. அதை வாழ்க்கையில் பயன்படுத்தும் கர்த்தாவே. அதை உபயோகிக்க எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபையும் அளிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்தும்படி பரிசுத்த நாமத்தில் கிரியை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும்
என்னுடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய தொழிலுக்கும் எல்லாவற்றுக்கும் உங்களுடைய நாமத்தை நாங்கள் உபயோகிக்க முடியாத ஸ்லாக்கியம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறக்காய் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. கேட்ட வசனம் கேட்ட ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலும் கர்த்தாவே. இதில் இன்னும் நாங்கள் அதிகமாக பெருக எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துள்ளோம். உங்களுடைய கிருபைக்குள்ளே இப்படி மறைத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பின் ஐக்கியமும் அவருடைய கிருபையும் கூடி இருக்கிற அனைவரோடும் என்றும் சதாக்கால் இருப்பதாக.